குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி. இந்த பயிற்சி நடத்துவ நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி பிறந்தாச்சு. ஸோ ஜனவரி பிறந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சு 11வது நாளில் இருக்கும். ஸோ இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸ் அதிகம் எடுத்து சின்சியராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நிறைய ப்ராஸ்பெக்டை சந்திச்சு நிறைய பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 உங்கள் கனவு இலக்கான லட்சிய இலக்கான எம்டிஆர்டி நீங்கள் அடையலாம். அதற்காக தான் இந்த பிரத்யேகமான பயிற்சி நண்பர்கள். அதற்காக தான் இந்த பயிற்சியை வந்து ஏன்னா 7ஆம் தேதி ஒரு பயிற்சி பண்ணணும், உடனே ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருந்தே ஒரு கிக் ஸ்டார்ட், அதாவது நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்காக தான் இன்னைக்கு நடத்துகிற பயிற்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கடந்த 7ஆம் தேதி நடந்த பயிற்சி ஒரு எம்டிஐடி அச்சீவ் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். இன்னைக்கு நடத்துகிற பயிற்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வாய்ப்பாளரை சந்திக்கும் போது, ஏன்னா இன்னைக்கு வாய்ப்பாளரை சந்திக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்ப்பாளருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு வாய்ப்பாளருக்கும் தேவைகள் மாறுபடுது. கா- அதாவது அவங்களோட தேவைகள் மாறுபடும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டங்களை கொடுக்கும்போது சில நேரம் வந்து அவங்களுக்கு அதை கன்வின்ஸ் ஆகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள கன்வின்ஸ் பண்ற ஒரு திருப்திப்படுத்துற அளவுக்கும் அதே நேரம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவாக கட்டணும், குறைஞ்ச காலம் கட்டணும், ஆனால் கிடைக்கக்கூடிய விஷயம் அதாவது மெச்சூரிட்டிங்கிறது அதிகமாக கிடைக்கணும், நல்ல ஈல்டு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். அதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க அவங்க வந்து ஏற்க மறுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏற்க மறுக்கிறாங்க. எப்பவுமே ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். எப்பவுமே லாங் டேர்ம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு லாங் டேர்ம் இருந்தால் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ். இதே ஷார்ட் டேர்மாக நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். பட் அவங்க வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதாவது ஒரு கேரண்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணிட்டு எல்ஐசியில் ரிட்டர்ன்ஸ் கம்மி அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அப்போ சரி, இந்த மாதிரி வரக்கூடிய ஆட்சேபனைகளை எப்படி நாம கையாண்டு நம்ம செயலை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ், நம்ம திட்டங்களை ஒன்றுக்கு ஒன்றோடு இன்னொரு திட்டங்களை இணைத்து நீங்க சந்திக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவரை திருப்திப்படுத்தலாம், அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி கொடுக்கலாம். அதான் அப்ப என்ன ஆகுது, அவரோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ற அளவுக்கு காம்பினேஷன் கொடுக்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அதுல திருப்தி அடைஞ்சா அந்த சேல் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அந்த சேல் க்ளோஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போன காரியம் வெற்றி. நீங்கள் பாலிசி வாங்கிட்டு வரீங்க, ப்ரொபோசல் வாங்கிட்டு வரீங்க, கம்ப்ளீட் பண்ணுறீங்க, உங்களுடைய வணிகத்தை அதிகப்படுத்துறீங்க, உங்கள் கமிஷன் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இப்பவும் நான் சொல்றேன், காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பீமா மித்ரா தான் நம்பர் 1 நண்பர்கள் இன்னைக்கு வரைக்கும். நான் இந்த பீமா மித்ரா சாஃப்ட்வேர் ஏஜென்சி எடுத்தது 2009. பீமா மித்ரா டீலர்ஷிப் நான் எடுத்தது 2009. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனி இருந்திருந்தாலுமே கூட காம்பினேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பீமா மித்ரா மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான காம்பினேஷன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது. அதனால தான் நான் 2009-10 இருந்து காம்பினேஷன் கிளாஸஸ் நிறைய எடுத்துட்டு இருந்து 2010-15 இருந்து அப்படியே கான்செப்ட் செல்லிங் எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்கில் என்னோட கேரியரே பார்த்தீங்கன்னா 2009 இந்த 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 இன்சூரன்ஸ் ஃபீல்டில் அந்த சாஃப்ட்வேர் விற்கும்போது முழுக்க முழுக்க நான் என்னோட ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் காம்பினேஷன் காம்பினேஷன். ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பீமா மித்ரா மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி காம்பினேஷன் கொடுக்க முடியறது. நிறைய பேர் அதை காப்பி பண்ணி பண்றவங்க இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா ஏன்னா அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. இப்போ பீமா மித்ரால பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் என்ன பண்றாங்க, தினசரி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன் கொடுக்குறாங்க. நம்மளோட எல்ஐசி திட்டங்களே தான் புதுசான புது திட்டங்களே எல்ஐசியில் இருக்கக்கூடிய திட்டங்களே வித்தியாசமான முறையில இப்படி ஒரு பிரசன்டேஷன். ஏன்னா பிரசன்டேஷன் தான் ஒருத்தர் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க. ஒரு பிரசன்டேஷன் தான் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணுங்க. அந்த பிரசன்டேஷன் என்ன ஆகுது, அந்த பிரசன்டேஷன் கூட நல்லா இருக்க 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 என்னன்னா கிடைக்கக்கூடிய பிரீமியம் அதிகம் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய பிரீமியம் அதிகமாக கிடைக்கும். அப்போ அதற்காக தான் இந்த பிரத்யேகமான வகுப்பு. உங்களுக்கு திட்டங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே கூட அந்த திட்டங்களை எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால சந்தோஷ் சொன்ன மாதிரி நோட் புக் பேனா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்ல சொல்ல நீங்க எழுதிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 காம்பினேஷன் கொடுக்க போறேன். 4மே முத்தான காம்பினேஷன். நிறைய காம்பினேஷன் பீமா மெத்தட்ல இருக்கு. அத்தனையும் எடுக்கணும்னா ஒரு ஒரு மாசமே எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். பட் இது மாதிரி நாங்க என்ன ஒரு யோசனை பண்ணியிருக்கோன்னா அப்பப்போ இந்த பிளான் காம்பினேஷன் கிளாஸ் மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ முகவர் நண்பர்களுக்காக ஒரு இலவசமாக செய்யலான்னு என்னோட. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2020 இருந்து
எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி அதிகபட்சமான இலவச பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்திருக்கோம். ஸ்டார்டிங் நாம தான் ஆரம்பித்தோம் 2020. நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் செய்யறேன்னு சொல்ல, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் செய்யக்கூடிய சேவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை தெரியப்படுத்துறேன். அதனால இந்த 2025 நான் என்ன ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னா, மாதத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது உங்களெல்லாம் சந்திக்கிறது ஜூம் வழியாக. ஒரு 2 பிளான் 3 பிளான் அப்படி காம்பினேஷன் எங்க கிட்ட இருக்க அத்தனை காம்பினேஷன் உங்களுக்கு அப்படியே ஒன்று பயிற்சிகள் கொடுத்து மொத்தத்தில் ஏதோ ஒரு வழியில நீங்க வணிகத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி உங்க கனவு இலக்குகளை நீங்க அடையணும், லட்சிய இலக்குகளை நீங்க அடையணும். அதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய. ஸோ செஷனை தொடங்குறோம். பிளான் காம்பினேஷன்ஸ், ஒரு பிளானோட இன்னொரு பிளானை இணைக்கும் போது, சேர்த்து கொடுக்கும்போது அந்த காம்பினேஷன் ஒரு பவர்ஃபுல் ஆயிடுது. அந்த பிளானே ஒரு பவர்ஃபுல் ஆயிடுது. அதான் அந்த சிம்பிள் பாருங்க. 2 விஷயங்களை இணைக்கும் போது ஒரு பல்ப் இது மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா 2 திட்டங்களும் சிறப்பான திட்டங்கள். அந்த 2 திட்டங்களை இணைத்து கொடுக்கும்போது என்னன்னா அந்த வாய்ப்பாளர் நீங்க சந்திக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆயிடலாம். சரி, ஏன் காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸ் கொடுக்கணும்? இண்டிவிஜுவலா கொடுக்கக்கூடாது. இண்டிவிஜுவலா தாராளமா கொடுக்கலாம் நண்பர்களே, இண்டிவிஜுவலா கொடுக்கலாம். ஆனா எங்க எல்லாம் நமக்கு வந்து நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பாளர்கிட்ட அந்த நீங்க இண்டிவிஜுவல் பிளானை சேல் பண்ண முடியல, அங்க அவருடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு, அப்படிங்கும் போது அந்த நேரத்துல தான் நீங்க உடனே ஒரு கிளவரா திங்க் பண்ணி என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுத்தா அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணும். சரி, நண்பர்களே, என்னோட ஆடியோ கரெக்டா இருக்குங்களா? வீடியோ ஆடியோ கரெக்டா இருந்தா எல்சின்னு போடுங்க. லவுட் அண்ட் கிளியர், லவுட் அண்ட் கிளியர் போடுங்க. எல்சின்னு போடுங்க, எல்சி போடுங்க. என்னோட பரீட்சையில் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எல்சினா லவுட் அண்ட் கிளியர். மிஸ்டர் கணேசன் சார், நீங்க ஒருத்தர் கணேசன் தங்கையன்னு ஒருத்தர் இருக்காரு சார். உங்க போன்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இங்க வால்யூம் பக்காவா இருக்கு, ஏன்னா ப்ரொஃபஷனல் மைக்கு வால்யூம் பக்காவா இருக்கு பாருங்க. எல்லாருமே கிளியரா இருக்கு. நீங்க சத்தம் இல்லாத இடத்துல அமைதியான இடத்துல உட்காருங்க. பிளஸ் உங்க போன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அல்லனா ஹெட்செட். இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உங்களுக்கு ஃபோன் வால்யூமை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபோன் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் பேசுறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் காதில் வச்சு பேசுறதுக்காக ஃபோன் வால்யூம் கம்மியாக வச்சிருப்பாங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஏன் காம்பினேஷன் இந்த மாதிரி பேக்கேஜா பாலிசிகள் கொடுக்குறோம்? அதனோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதோட நன்மைகள் என்ன? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரீமியம். ஏன் லோ ப்ரீமியம்? சரி, யாரும் ரெக்கார்டிங் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க, யாருமே ரெக்கார்டிங் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க. அதாவது லோ ப்ரீமியம். எப்படி லோ ப்ரீமியம் சார் அப்படின்னா, நண்பர்களை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எண்டோவன் பிளானே கொடுக்குறீங்க, ஒரு 16 வருஷம் டேர்ம் கொடுங்க, அதனோட பிரீமியத்தை பாருங்க. ஒரு 25 வருஷம் டேர்ம் அதே கொடுத்து பாருங்க, பிரீமியம் குறையும். அப்போ என்னன்னா, காம்பினேஷனாக கொடுக்கும்போது என்னன்னா, கொஞ்சம் லாங் டேர்ம் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆயிடும் தெரியுங்களா? பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் மாதிரி தெரியும், பட் நாம லாங் டேர்ம் பாலிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு பிரீமியம் குறையும். அப்போ என்ன ஆகும்? ஸோ கம்மி பட்ஜெட்லேயே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் பெனிஃபிட்ஸ். அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பலன்கள் கிடைக்கும். அவர் என்ன தேவைக்கு கேட்குற பணம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெனிஃபிட்டை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாலிசி கொடுக்கலாம், சிங்கிள் மெச்சூரிட்டி, அப்படிலாம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன். இப்போ 2 3 பாலிசிகளை இணைத்து கொடுக்கும்போது என்னன்னா அந்தந்த பிளானுக்கு உண்டான பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதே நேரம் அவருக்கு கேட்குற நேரத்துக்கு பணம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது கஸ்டமரோட நீட் பேஸ் செல்லிங். அவருக்கு என்ன நீடோ அந்த நீடை தெரிஞ்சு அந்த நீடுக்கான ஒரு சரியான தீர்வா ஒரு சொல்யூஷனா நீங்க காம்பினேஷன் பண்ணும்போது கொடுக்கலாம். ஏன் காம்பினேஷனுங்கிறதுக்கான காரணங்கள் நான் சொல்றேன், அதோட அட்வான்டேஜ் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக எங்கே தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, சைல்டு எஜுகேஷன், சைல்டு ஃபியூச்சர். சைல்டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, 2 வருஷம் எம்பிஏ படிக்கிறாங்க, இல்லை 3 வருஷம் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம் எம்பிஏ. அப்போ தொடர்ந்து 5 வருஷம் பணம் வேணும், 6 வருஷம் பணம் வேணுங்கும் போது அப்போ நம்ம இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவரோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன். ஏன்னா சார் ஒரே ஒரு பாலிசி, அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது, இப்போ நான் 4 வருஷம் 5 வருஷம் பணம் கட்டணும் சார் குழந்தையோட படிப்புக்கு அப்படிங்கும்போது, உயர் படிப்பு அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு. அப்போ என்ன செய்யறோம்? நம்ம பாலிசிகளை பிரித்து கொடுக்குறோம். பாலிசிகளை சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு 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 சிறந்த ஃபினான்ஷியல் சொல்யூஷன் கொடுத்துறீங்க. நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீங்க கடன் வாங்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேமிச்சதுல இருந்து வருஷம் வருஷம் பணம் கிடைக்கும், உங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி லெஸ் லாப்சேஷன் சான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இது எல்லாமே ஒரு இந்த பெனிஃபிட் என்னங்கிறது பார்க்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரே பாலிசியை 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு 2 3 வருஷம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல. அவரால் கட்ட முடியல, ஏதோ சில நெருக்கடி. அப்போ அவர் என்ன சொல்றாரு? சரி, என்னால் கட்ட முடியல, என்ன ஆகும்? அந்த பாலிசி லேப்ஸ் ஆகிடும். இப்போ இதே நான் பாருங்க, ஒரு 2 5 லட்ச ரூபாய் 2 5 லட்ச ரூபாய் பாலிசி அவர் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, என்ன ஆகும்?
சார் அவர் கட்ட முடியலங்கிறார் சார், உங்களால் எவ்வளோ கட்ட முடியும்? அப்போ ஒரு பாலிசியாவது கட்ட வச்சு அந்த பாலிசியை அந்த ஒரு பாலிசி ஒரு லைஃப் ஃபோர்ஸில் இருக்கும்போது உங்கள் கிளப் மெம்பருக்கு பிரச்சனை இல்லை, பாலிசி லேப்ஸ் ஆகாது. இன்னொரு பாலிசி லேப்ஸ் ஆனாலுமே கூட 5 வருஷத்துக்கு எப்போனாலும் நம்ம ரிவைவல் பண்ணலாம் எஃப்யூபி டேட்லேருந்து. அப்போ என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு பாலிசி அவருக்கு மறுபடியும் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியான வட்டி கூட நம்ம ரிவைவல் பண்ணி தரலாம். கொஞ்சம் அப்போ ஏன்னா பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஒரே பாலிசியை மறுபடியும் ரிவைவல் பண்ணுறதுனா கூட பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேப்சேஷன் சான்ஸும் குறைவு, லேப்சேஷன் சான்ஸும் உங்களுக்கு குறைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சீவிங் டார்கெட்ஸ் இன் காம்படிஷன்ஸ். இப்போ இந்த காம்பினேஷனில் கொடுக்கும்போது என்னன்னா நம்பர் ஆஃப் பாலிசி அதிகமாகும். காம்பினேஷனாக கொடுக்கும்போது என்னன்னா நம்பர் ஆஃப் பாலிசி அதிகமாகும் போது இன்னைக்கு நம்ம எல்ஐசி வந்து மேக்ஸிமம் அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாலிசி அதிகம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்பர் ஆஃப் பாலிசி அப்போ என்ன ஆகும்? அதுக்கு தான் நிறைய காம்படிஷன் எல்ஐசியும் இருக்கு. ஸோ அந்த காம்படிஷன் டார்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணணும். அதற்காக தான் இந்த பேக்கேஜ் ஆஃப் பாலிசியை கொடுக்கறது. அடுத்தது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பாலிசி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரியன் இப்படிலாம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாலிசிகள் அதிகமாகும். ஸோ ஒரு பேக்கேஜை இண்டிவிஜுவலாக விற்கிறது எப்பவும் போல வித்துட்டு இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு கஸ்டமரை சந்திக்கும் போது அவருக்கு என்ன தேவை, அவரோட தேவையை பூர்த்தி பண்ணி ஆகணும், அதற்கு என்ன என்கிட்ட சிறந்த தீர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்களையே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு 4 காம்பினேஷன் பார்க்குறோம், பொறுமையாக பாருங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பிளான் தான். ஆனால் அந்த பிளானை எப்படி டிஃபரெண்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதான் முக்கியம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட நீடு என்ன இருக்கு, அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஃபாரின் டூர் பாலிசி. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஃபாரின் டூர் பாலிசி. ஏன்னா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில் இருக்காங்க, ஒரு ஜாப்ல இருக்காங்க, இல்லை அவங்களே ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு வெக்கேஷன்னா அவங்களோட டெஸ்டினேஷன் எங்க நினைக்கிறாங்க? அப்ராட் போகணும், ஒய்ஃப் குழந்தைகள் கூப்பிட்டு அப்ராட் போகணும், ஒய்ஃப் குழந்தைகளை கூட்டிட்டு அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கவங்க, அந்த மாதிரி விஷயத்துக்காக பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த போஸ்ட். இது எங்க பீமா மெத்தடில் இருக்கக்கூடிய போஸ்டர், ஃபாரின் டூர் பாலிசி. இதுல என்ன சொல்லியிருக்க பாருங்க. சேவ் ஜஸ்ட் ₹400 டெய்லி அண்ட் பிளான் யுவர் ஃபாரின் ட்ரிப்ஸ் வித் யுவர் ஸ்பவுஸ் ஆஃப்டர் இன்டர்வல் ஆஃப் எவ்ரி 5 years. தினசரி ஒரு 400 சேமிங்க. 400 சேமிக்கிறதுனால என்னன்னா நீங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை வெளிநாடு டூர் போறதுக்காக நீங்களும் உங்க மனைவியும் வெளிநாடு டூர் போறதுக்காக திட்டமிட்டுக் கொள்ளலாம். தினசரி 400 சேமிக்கிறதுனால 5 வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டே இருக்கலாம் நீங்க ஃபாரின் டூர். ஆல்சோ கேட், இது மட்டும் இல்லாம ஆல்சோ கேட் ₹20,80,000, 20,80,000 கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? லம்சம் அமௌண்ட் ஆஃப்டர் 20 வருடங்கள் கழித்து உங்களுக்கு ஒரு 20,80,000 கிடைக்கும். 20 வருடங்கள் கழிச்சு 20,80,000. அப்போ 5 வருடத்துக்கு நீங்க 400 சேமிப்பதனால இதுல எவ்வளவு நாள் நம்ம சேமிக்கணும்னு சொல்லல, அதுதான் மெயினான விஷயம். ஆனா அதை சேமிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ங்கிறது என்ன சொல்றேன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை நீயும் உங்களோட மனைவியும் நீங்க வெளிநாடு டூருக்கு போகலாம். அதுக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை. இது மட்டும் இல்ல, வெறும் டூருக்காக மட்டும் பணம் கொடுக்கறது இல்ல. 20 வருஷம் கழிச்சு உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு 30 வயசுக்காரன்னு வச்சுக்கோங்க, 50 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகணும். உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு நாங்க ஒரு 20,80,000 தரோம். ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணலாம்? ஒன்று குழந்தையோட படிப்புக்காக செலவு பண்ணலாம், இல்லை அவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக வச்சுக்கலாம், இல்லைங்களா? அப்போ டோட்டல் பர்பஸ் 2 பர்பஸை சால்வ் பண்ணுறோம். 2 பர்பஸை நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். சரி, இதுல என்ன திட்டம் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான திட்டம், வெரி ஓல்டு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக என்டோமெண்ட் டைப் மாதிரி வெரி ஓல்டு திட்டம். ஆனா அந்த திட்டத்தை எப்படி மார்க்கெட் பண்றோம் அதான் விஷயம். பாருங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நியூ மணி பேக் பிளான் 20 years டேர்ம் தான் கொடுக்குறாங்க. மணி பேக் அப்படிங்கிறத நம்ம சொன்னா அது எடுபடாது. ஆனா அந்த மணி பேக் எப்படி மார்க்கெட் பண்றோம்? தினைக்கு 400 சேமிக்கிறதுனால 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்க வெளிநாடு போறதுக்கு திட்டமிட்டு நீங்க வெளிநாடு பயணத்தை செஞ்சுக்கலாம். நீங்களும் உங்க மனைவியும், குழந்தைகள் பிறந்தவங்க குழந்தையோட கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் 20 வருடங்கள் கழித்து திரும்ப உங்களுக்கு ஒரு 20,80,000 கொடுக்கும். சரி, தினசரி 400 எவ்வளவுங்க? மாசம் 12,000. மாசம் 12,000 வருஷம் ஒரு 1,44,000. இப்ப என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. நீ என்டோமெண்ட் 20 years டேர்ம், 15 வருஷம் பிபிடி. சம்மஷூட் பாத்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் ரூபாய். சம்மஷூட் ஒரு 18 லட்சம் ரூபாய். இதுக்கு இயர்லி பிரீமியம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 1,47,863 ரூபாய். செகண்ட் இயர்ல இருந்து 1,44,650 ரூபாய். சரி, இப்ப பெனிஃபிட் எப்படி பார்ப்போம். 15 வருஷம் கட்ட போறாரு, மாசம் 12,000, 5 வருஷம். ஆனா 5 வருடத்திற்கு ஒரு முறை என்ன கிடைக்கும்? அந்த 18 லட்ச ரூபாய் சம்மஷூடுக்கு 20% நமக்கு எஸ்பி கிடைக்கும். 18 லட்ச ரூபாய் சம்மஷூடுக்கு 20% எஸ்பி கிடைக்கும். அந்த 20% எஸ்பி எவ்வளவு கிடைக்கும்? 3,60,000 கிடைக்கும். ஒரு 3,60,000 கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனுக்கு வருஷம் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை வெவ்வேறு ஊரை நம்ம விரும்பின ஊருக்கு போயிட்டு வரலாம்.
ஸோ 5வது வருஷம் ஒரு 3,60,000, 10வது வருஷம் ஒரு 3,60,000, 15வது வருஷம் ஒரு 3,60,000. பணம் பிரீமியம் ஒரு 5 வருஷம் தான் செலுத்துறாரு. பிரீமியம் ஒரு செலுத்துறது 5 வருஷம் தான். 20வது வருஷம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 20,88,000 மெச்சூரிட்டி கொடுக்கும். 20,88,000 மெச்சூரிட்டி கொடுக்கும். ஸோ இதில் ஒரு செலுத்தக்கூடிய பிரீமியம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 21,73,383 ரூபா இன்க்ளூடிங் டாக்ஸ். 21,73,383 ரூபா கட்டுறாரு இன்க்ளூடிங் டாக்ஸ். ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோங்க? 31,68,000 ரூபா கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குதுங்க? 31,68,000 ரூபா. இன் பிட்வீன் இன்ட்ரீம் பெனிஃபிட் வாங்கிக்கிறார், சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிக்கிறார் 5 இயர்ஸ் ஒன்ஸ். அது கடைசியாக பல்கா ஒரு 20,88,000 வாங்குறார். கிட்டத்தட்ட 31,68,000 வாங்குறார். அவர் கட்டினதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா அதிகமாகவே வாங்குறார். இதுக்கு இடையில ஒரு வேலை ரிஸ்கானா பாருங்க. ஏன்னா எப்பவுமே நான் என்னோட செஷன்ல சொல்லித்தர விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட். சேமிப்புல அது என்ன மெத்தட்னா உருவாக்கி சேமிப்பது. முதல் வருஷம் 1,47,000 கட்டுறாரு. நம்ம எவ்வளவு ரிஸ்க் அவர் கொடுத்துருக்கோம்? 23,14,800 ரூபா. 23,14,800 ரூபா. ஆக்சிடென்ட்னா 41,14,800 ரூபா. என்ன சம்மர்ஷூடு போனஸ். ஸோ 23,14,800, 41,14,800 ஆக்சிடென்ட். முதல் வருஷமே சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது சேமிக்கக்கூடிய நபர் ரிஸ்க் ஆனா கூட அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய தொகை போகுதுங்க. இதே ஒரு யங்ஸ்டர் தன்னுடைய ஃபாரின் ட்ரிப்புக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிக்கிறார். இடையில சப்போஸ் ஒரு வேலை ரிஸ்க் ஆகுது. ஏன்னா அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது யார் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். எதிர்பாராத சம்பவங்கள் யாருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். யாருக்கும் தெரியாது. எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல சேமிக்கிறார், இல்லை வேற சேமிப்பு திட்டங்களை சேமிக்கிறார். திடீர்னு அவர் இறந்தா அவர் என்ன சேமிச்சாரோ அது அன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தால் என்ன மார்க்கெட் வேல்யூ அது கிடைக்க போகுது. இல்லை ஒரு ஆர்டி போட்டிருக்காரு, ஒரு சிட்டு போட்டிருக்காருன்னா அன்னைக்கு என்ன அது இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட சேர்த்து கிடைக்க போகுது. ஆனால் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாதுங்க. அதை நம்ம புரிய வைக்கணுங்க. சரி, இது உங்க வெளிநாடு பயணத்திற்கான ஒரு சேமிப்பு. ஆனால் அதே நேரம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்டு. அப்போ முதல் வருஷமே இல்லைனாலும் நார்மல்னா 23 லட்சம், ஆக்சிடென்ட்னா 14 லட்சம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்குங்க? வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கிடைக்காது. சரி, ரெண்டாவது பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு அவர் வந்து சர்வைவல் பெனிஃபிட் வாங்குறாரு. அதனால கவரேஜும் குறையிறது இல்லை. கவரேஜ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வருஷம் போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா 3,60,000 வாங்கிறாரு. பாருங்க, 5 வருஷத்துல ஒரு கட்டின தொகை எவ்வளோங்க? 1,44,000. 5 வருஷம் 5 லட்சம், கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா கட்டுறாரு. 7,20,000 கட்டுறாரு. பாதி வாங்கிடுறாருங்க. நல்ல கவனிங்க, பாதி வாங்கிடுறாருல. 5 வருஷத்துல 1,44,000 5 7,20,000 வந்துடும். ஆனா 5 வருஷம் கழிச்சு 3,60,000 வாங்கிறாரு. ஆனா அங்க கவரேஜ் அப்படியே இருக்கு. போனஸ் அந்த முழு சம்பளத்தோட ஆட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம பேசணும். சார் 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க சேமிச்ச பணத்துல 50% வாங்கிட்டீங்க சார். 7,20,000 கட்டுறாரு, 3,60,000 வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு 7,20,000 கட்டி முடிக்கிறாரு, 3,60,000 கையில வாங்கிக்கிறாரு. அடுத்த 5 வருஷம் 7,20,000 தான் கட்டியிருப்பாரு, 3,60,000 வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரீமியமே கட்டல, கடைசியில் அவருக்கு ஒரு 20,80,000 கொடுக்குறோம். இதுதான் நண்பர்களே, இதுதான் ஒரு திட்டத்தை பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய விதத்துல பண்ணோம்னா, அதை பேசக்கூடிய விதத்துல பேசும்போது என்னன்னா கஸ்டமர் ஏத்துக்குவோம். ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க வந்து பிடிவாதமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அது எல்லாரும் ஏத்துக்குவாங்க நான் சொல்லல. நாம பேச வேண்டியது நம்ம பேசணும். இந்த திட்டத்துல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. ரெண்டாவது 15 வருஷம் தான் சார் பிரீமியம் செலுத்துறீங்க. நீங்க பிரீமியம் செலுத்தாத வருடங்களும் அந்த 5 வருஷத்துக்கு கவரேஜ் கொடுக்குறோம் பாருங்க. அப்பவும் இன்க்ரீசிங் கவரேஜ் 33,22,000, 33,84,000, 34 பாருங்க. 5 வருஷம் கவரேஜ் இருக்கு, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்கு. 5 வருஷம் பிரீமியம் கட்டும் போது கவரேஜ் இருக்கு, ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்கு, நார்மல் கவரேஜ் இருக்கு. பிரீமியம் கட்டாத போது இருக்கு. ரெண்டாவது 5 வருஷத்துக்குள்ள நீங்க கட்டினதுல பாதி கையில வாங்கிடுறீங்க, அப்பவும் கவரேஜ் குறையிறது இல்லை. அடுத்தது ஒரு வருஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் முடியலனாலும் சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் ஆப்ஷன் இப்ப புது பிளான்ல கொடுத்துட்டாங்களே, ஒரு வருஷம் ஆனாவே வாங்கிக்கலாம். சரண்டர் வேண்டாம்னா சரண்டர் பண்ணலாம். லோன் இல்லைன்னா லோன் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் லோன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மணி பேக் பிளானை நம்ம நார்மலாக விற்கிறத இப்போ நம்ம எப்படி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி பீமா மெத்தடில் போட்டிருக்காங்க, ஃபாரின் டூர் பாலிசி. சரி, இப்போ நம்ம வந்து மாதம் 12,000 கட்ட சொல்கிறோம். இன்னைக்கெல்லாம் கண்டிப்பாக யங்ஸ்டர் தாராளமாக மாதம் 10,000 கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இருக்காங்க. நாம போய் சரியான முறையில் அணுகுமுறை பண்ணி சரியான விதத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் நண்பர்களே. அவங்க கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய அப்ஜெக்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். அவங்க உடனே வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் எடுத்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் நண்பர்கள். வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளானை பொறுத்து அது ரெண்டாவது ப்ராஃபிட் தானே. 21 லட்சம் கட்டி 31 லட்சம் வாங்குறாரு, ப்ராஃபிட் தானே. ஒன்றும் அவருக்கு லாஸ் கிடையாது இல்லை இல்லைங்களா? அப்போ சப்போஸ் இது 12,000 கட்ட முடியல, அப்படியே அதுல பாதி தினைக்கு 200 சேமிக்க சொல்லுங்க சார். 400
நாம போய் கேட்கறதுக்கு தயங்குறோம். 400 கட்ட ஒருத்தர் தயாரா இருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோம், 400 டெய்லி மாசம் 12 கேட்ட எடுத்து தருவாரா, வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம வேலை என்ன நண்பர்ல, கேட்கணும். அவர் முடிவு பண்ணோம். ஏன்னா எப்பவுமே எங்க பயிற்சியில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி தருவோம், எல்சிடி கான்செப்ட். எல்சிடி கான்செப்ட் என்னன்னா, லெட் கஸ்டமர் டிசைட். அவர் டிசைட் பண்ணிட்டோம், நாம டிசைட் பண்ண வேண்டாம். அவர் வாயிலிருந்து வரட்டும், சரி கட்டுறேன், இல்லை இது எனக்கு அதிகமாக தெரியுது, நான் கம்மி பட்ஜெட்டை பார்க்குறேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டோம். நாமளே எந்த விஷயத்தையும் முடிவு பண்ண கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங்ல அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசுறதா நல்ல விஷயம். ஸோ பாருங்க, இப்போ இந்த பிளானை, இந்த போஸ்டர் பாருங்க, ஃபாரின் டூர் பாலிசின்னு சொல்லிட்டு 400 சேமிக்க சொன்னேன். இதுல என்ன போட்டிருக்கேன், எவ்வளவு நாள் கட்டணும்னே போடல, 5 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்னு போடல. ஆனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கக்கூடிய தொகை வச்சு உன்னுடைய கனவு, உன்னோட ஆசை, வெளிநாடு டூருக்கு நீ போயிட்டு வந்துடலாம், உனக்கு 20 வருஷம் கழிச்சு ஒரு 20,50,000 தரோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் இந்த மாதிரி போஸ்டர்ல அனுபவம் என்ன செய்வாங்க, அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, சார் எவ்வளவு நாள் கட்டணும், எவ்வளவு கிடைக்கும் 5 வருஷம் கொடுக்க. கண்டிப்பா ஒரு என்கொயரி வரும். ஒரு என்கொயரி வந்தாலே போதும், ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு என்கொயரி வந்தாலே அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளான் நீங்க தாராளமா ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மணி பேக் அப்படின்னு சொல்ற போது மணி பேக்கா அப்படின்னு நினைக்கிறது பதிலா ஒரு மணி பேக் பிளானையும் இப்படிலாம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பிரசன்டேஷனை நம்ம கொண்டு போகணும் நண்பர்கள். ஸோ இது முதல் பிரசன்டேஷன், இது வந்து முதல் பிரசன்டேஷன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணுங்க, நீங்க எப்போ கடைசியில கேட்கலாம். சரி, இப்போ ரெண்டாவது காம்பினேஷன் பாருங்க. இது ஒரு போஸ்டர், இது எல்லாமே பீமா மெத்ரால போஸ்டர் வந்துடும். இது கீழே என் போட்டோ இருக்க மாதிரி யார் வாங்கியிருக்காங்களோ சாஃப்ட்வேர் அவங்க போட்டோ, மொபைல் நம்பர், மெயில் ஐடியில வந்துடும். சரி, பவர் இன்வெஸ்டிங் ஜஸ்ட் இன்வெஸ்ட் ₹9,000 only for 16 years per month. Sorry, just invest ₹9,000 per month only for 16 years. சும்மா வெறும் ஒரு 9,000 மாசம். அது சொல்றதே எப்படி இருக்குன்னு பாருங்க. அது 9,000 பெருசா நாம சொல்லக்கூடாது. நாம சொல்லும்போது அவருக்கு சுலபமா தெரியற மாதிரி சொல்லணும். ஜஸ்ட் இன்வெஸ்ட் 9,000 per month only. மாசம் ஒரு 9,000 சேமிங் சார். எவ்வளவு நாளைக்கு சார்? ஒரு 16 வருஷத்துக்கு சேமிங் சார். ஒரு 16 வருஷத்துக்கு சேமிங். சரி, சேமிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? அண்ட் யூ வில் கெட் ₹5,10,000 எவ்ரி இயர் ஃபார் 15 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். மாசம் 9,000 சேமிங்க ஒரு 16 வருஷத்துக்கு. 16 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வருஷம் ₹5,10,000 அடுத்து 5 வருஷத்துக்கு கிடைக்கும். இப்போ மாசம் 9,000 வச்சுங்க, 12 மாசத்துக்கு எவ்வளவுங்க? 10 மாசத்துக்கு ₹90,000. அந்த 2 மாசத்துக்கு ஒரு ₹18,000, கிட்டத்தட்ட ஒரு ₹1,10,000 வருஷம் அவர் சேமிக்கிறார். வருஷம் அவர் சேமிக்கிறது ₹1,10,000 வீதம் 16 வருடங்கள். 16 வருடங்கள் கழிந்த பிறகு அடுத்த 15 வருடங்களுக்கு அவருக்கு கிடைக்க போறது ₹5,10,000 வருஷம். கட்டுறது ₹1,10,000 16 வருஷம், கிடைக்கிறது ₹5,10,000 அடுத்த 15 வருடங்கள். அப்ப என்ன ஆகுங்க? ரிட்டர்ன்ஸ் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ இது நல்லா இருக்கே, நம்ம 16 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 பர் இயர் கட்டுறோம், ஆனால் அடுத்து 15 இயர்ஸ் 5,10,000 தராங்களா? கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பா கால் வரும். இந்த போஸ்ட் அனுப்பிச்சாலே கால் வரும். சார் என்ன சார், என்ன பிளான் சார், எல்ஐசியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லைங்களா? இதுதான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல என்கொயரி கிரியேஷன் பண்றது. இது என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, நம்ம ஜீவன் லாபம் தாங்க கொடுத்துருக்கோம். நம்மளுடைய இதுல நம்ம பிளானை கம்பைனே பண்ணல. காம்பினேஷன் அடுத்ததெல்லாம் காம்பினேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பிளான் பாருங்க. ஃபர்ஸ்ட் மணி பேக் கட்டினேன். இப்போ பாருங்க நம்ம ஜீவன் லாப் தான். நம்ம ஜீவன் லாப் 25/16. நம்ம ஜீவன் லாப் 25/16. சம் இஷ்யூ 22 lakhs. ஏஜ் வந்து 30 வயசு உள்ள நபருக்கு கொடுக்குறோம். 22 லட்ச ரூபா சம் இஷ்யூடுங்க. 25 வருஷம் டேர்ம், 16 வருஷம் பிபிடி. பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ₹1,10,000, அடுத்த வருஷம் ₹1,07,811. 25 வருஷம் டேர்ம்னா 16 வருஷம் கட்ட போறாரு. அதுதான் சொன்னோம், 9,000 per month for 16 years only. 16 வருஷத்துக்கு கட்டுறாரு. இப்ப 16 வருஷம் கட்டி முடிச்சோன்னே அவருக்கு எப்படி நம்ம கொடுக்க போறோம், அதுதான் முக்கியம். அவருக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம்? இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், இப்ப பாருங்க ₹1,10,000 கட்டுறாரு. உடனே அவருக்கு நார்மல் ரிஸ்க் அவர் பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ் ₹23,03,400. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் 45 லட்ச ரூபா. வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கும்? நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகேன்ஸ்ட் இல்லை. நான் எந்த எப்பவுமே நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகேன்ஸ்ட் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ சேமிக்கணும்னா ஷார்ட் டேர்ம் கோல் எல்லாத்துக்கும் சேமிக்கலாம். லாங் டேர்ம் அப்படிங்கும்போது கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட்ல போயிட்டாதான் ஒரு ஃபேமிலிக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் சேமிக்க கூடாதுன்னு எப்போ நான் சொல்றது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் நான் கூட சேமிக்கக்கூடிய நபர் தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் நீட். ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ள நீட் இருக்கா, தாராளம் அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம லாங் டேர்ம் நீடுக்காக பேசும்போது
நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஃபேமிலி ப்ரொடெக்ஷனையும் பார்க்கணும். அப்போ கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட்ல பண்ணணும். அப்போ வருஷம் 1,10,000 கட்டுறாரு ஆவரேஜா. 16 வருஷம் கட்டுறாரு. லோன் இருக்கு, சரண்டர் ஆப்ஷன் இருக்கு. சரி, பீமா மித்ரா ஆப் சார், பீமா மித்ரா ஆப் சார். நான் பேசுறது எல்லாமே எங்களோட பீமா மித்ரா ஆப் தான் சார். நான் கடைசியில் சொல்றேன் அந்த ஆப்பை பத்தி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது எல்லா பிளான்லயும் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வென்ஷன் பிளான்ல டெத் கிளைம் ஆகட்டும், மெச்சூரிட்டி கிளைம் ஆகட்டும், பாலிசிதாரர் விருப்பப்பட்டால் மெச்சூரிட்டி கிளைமை லம்சமாவும் வாங்கிக்கலாம், ஒரே தொகையா மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவர் விருப்பப்பட்டா அதை தவணை முறையில் வாங்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தவணை முறையில் வாங்கலாம். தவணை முறை அது எல்லா பிளான்லயும் இருக்கு. அது பழைய பிளான்ல இருந்து இருக்கு, 9 சீரீஸ்ல இருக்கு. எப்படின்னா தவணை முறையில் வாங்கலாம்னா எத்தனை வருஷம் சார் வாங்கலாம்னா, குறைஞ்சபட்சம் 5 வருஷம், 10 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம் வரைக்கும் வாங்கலாம். அந்த தவணை எப்படி வாங்கலாம்னா, மாதாந்திரம், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு அப்படி வாங்கலாம். அப்ப என்ன பண்றோம், அந்த பிளான்ல இருக்க அந்த ஃபியூச்சர் அங்க யூஸ் பண்றோம். ஒரே பாலிசி தான் கொடுத்துருக்காங்க, ஆனா 5 வருஷம் எப்படி இருக்கு பணம் கிடைக்கும். அப்ப அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யூனிக் ஃபியூச்சர் அங்க யூஸ் பண்றோம், செட்டில்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க லம்சமா வாங்கிக்கலாம் மெச்சூரிட்டியை. எனக்கு லம்சமா வேண்டாம், நீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரொபோசல் இப்ப இருக்கு இல்லையா, மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட்ல வேணுமா, டெத் கிளைம் செட்டில்மெண்ட் இப்ப இருக்கு. நீங்க அதே ஆப்ஷன் இப்பயும் கொடுக்கலாம். அப்ப இப்ப கொடுக்கலனாலும் மெச்சூரிட்டிக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கலாம். சரி, இப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், நீங்க லம்சமா வாங்கிட்டீங்கன்னா அப்பவே கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுது. நீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போடும்போது என்னன்னா, எல்ஐசி உங்க பணத்தை வச்சுட்டு உங்களுக்கு பிரிச்சு தரும்போது என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னா, அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டா, அதாவது வருஷம் பிறந்தோன்னு கொடுப்பாங்க. நீங்க எத்தனை வருஷம் கேட்குறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு, நம்ம எப்படி வண்டி லோன் வாங்கினா இஎம்ஐன்னு சொல்ற மாதிரி இங்க ஈக்குவேட்டட் இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரே மாதிரியான தொகையை கொடுப்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ 5 வருஷம் 16 வருஷம் கட்டினாரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டல. ஏன்னா 25 வருஷம் தானே மெச்சூரிட்டி ஸ்டார்ட். நம்ம அதை சொல்றது இல்லை. நீங்க 16 வருஷம் சேமிங்க, 15 வருஷம் நாங்க இப்படி ரிட்டர்ன் தரோம். இப்போ 16 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் வெயிட்டிங்க 25th இயர்ல இருந்து பாருங்க, வருஷம் 5,19,000 அடுத்த 15 வருஷத்துக்கு கிடைக்குது. 5,19,457 வருஷம் அடுத்த 15 வருஷத்துக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி தொகையை நீங்க சிங்கிளா வாங்கியிருந்தா எவ்வளவு வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 58 லட்சம் வந்திருக்கும். 57,70,000 ஒரே டைமா வாங்கியிருந்தாருன்னா 58 லட்சம் இருந்திருக்கும். உங்க 58 லட்ச ரூபாய் நீங்க எல்ஐசியில் விட்டுறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்கும் போது எல்ஐசி அதுக்கு ஒரு இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க போட்டிருக்கிறது. இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் 5% நினைக்கிறேன். அன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறலாம், அப்படின்னாலும் பெரிய வித்தியாசம் வராது. அப்பயும் அவருக்கு அதிக தொகை தான் கிடைக்கும். இப்ப ஒரு 25 வருஷம் கழிச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம சொன்ன மாதிரி 5 லட்சம் கிடைக்கனாலும் கண்டிப்பா ஒரு 4.5 லட்சம் 5 லட்சத்துக்கு கிடைக்கலாம். சரி, அடுத்த 5 வருஷத்துக்கு பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 58 லட்ச ரூபாய் அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 77 லட்ச ரூபாய் கிடைக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு 15 வருடங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 15 வருஷம் உங்க தொகை அங்க இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுறாங்க, 15 வருஷங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. வருஷம் 5,19,000. அப்ப அடுத்த 15 வருஷத்துக்கு அவருக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்குது. அடுத்த 15 வருஷத்துக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்கும். சரி, ஏன் இந்த கான்செப்ட் கொடுக்குறோம் நீங்க நினைக்கலாம், சரி உமங்கு இருக்கு, உற்சவம் இருக்கு, இதையும் சரி இப்படி கொடுக்கணும். இப்போ உமங்கு இருக்கு, உற்சவம் இருக்கு. ஆனா உமங்கு உற்சவம் அருமையான பிளான். ஆனா ஒரு சில இடங்களை நம்ம சொன்னா ஏத்துக்கிறாங்களா, என்ன சொல்றாங்க அவங்க அவங்க சொல்ற அப்ஜெக்ஷன் என்ன, 100 வயசு வரைக்கும் யார் சார் இருக்க போறா. உடனே அப்பவே ஒரு நெகட்டிவ் என்ன சொல்லுவாங்க கேட்டா, சார் நீங்க சொல்லுவீங்க 100 வயசு வரைக்கும் பென்ஷன் சார். ஆனா அங்க வந்த பதில் என்ன வரும், சார் 100 வயசு வரைக்கும் யார் சார் இருக்க போறா, ஒரு 10-15 வருஷம் வந்தா போதும் சார், அதுக்கப்புறம் யார் சார் இருக்க போறா, யார் சார் வாங்க போறோம் அப்படிங்கும்போது என்ன, அந்த மாதிரி நேரத்துல இல்ல சார் எங்க கிட்ட 100 வயசு வரைக்கும் தரம் தான் சார் இருக்கு, வேற இல்ல சார், 10 வருஷம் 5 வருஷம் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம திட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கம் என்னன்னு உடனே ஞாபகப்படுத்தி அந்த நுணுக்கத்தை நம்ம இங்க பயன்படுத்தி இந்த பிரசன்டேஷனை கொடுக்கணும். அது இங்க அப்படிதான் பண்ணியிருக்கோம். 9,000 ரூபாய் மாசம் 16 வருடங்கள் செலுத்துறாரு. 25வது வருஷம் அந்த ஜீவன் லாபோட மெச்சூரிட்டி வருது. அந்த மெச்சூரிட்டி அடுத்த 15 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டா எழுதி கொடுத்துறேன், இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டா எழுதி கொடுத்துறேன். அப்போ அடுத்து 15 வருஷங்களுக்கு 5,19,000 பிரிச்சு கட்டணும். இதுதான் நண்பர்கள். நண்பர்களை பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னா ஒரு என்கொயரி கிரியேட் பண்ணி அங்க போய் முன்னாடி போய் உட்காரணும். இதே காம்பினேஷன் அவர் வாங்கலாம், இல்ல அந்த இடத்துல அவரோட தேவைகள் மாறுபடும் போது வேற திட்டங்கள் கூட கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு சேல்ஸ் என்கொயரியை கிரியேட் பண்ணக்கூடிய செல்லிங் டெக்னிக். அதை புரிஞ்சுங்க. சரி, இதை அவர் வாங்குவாரா, ஏன்னா இது என்ன தெரியுமா மெயின் பிரச்சனையே, அவர் வாங்குறாரு இல்லையோ முதல்ல நீங்க முதல்ல உங்க மனசு அதை ஏத்துக்காதனால நீங்க அங்க போய் பேசுறதே கிடையாது. அதுதான் சேல்ஸ்மேன் இருக்கக்கூடிய பிரச்சனையே, நம்ம முகவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை தயக்கம். இது அங்க போய் பேசினா எடுபடுமா, அவர் கேட்கட்டும், அப்ப கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கொடுங்க. நம்ம இதையே வைக்கணும்னு கட்டாயம் இல்லையா சார், இது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு சார், சரி உங்களுக்கு இப்படி வேணாமா சார், உங்களுக்கு எப்படி சார் வேணும் அப்படிங்கிறோம். சரிங்க, எனக்கு பணம் 25 வருஷம் வச்சு ஒட்டுக்க பணம் கொடுங்கன்னு இதை கொடுத்துட்டு போக வேண்டியது, மாசம் 50,000 சார்,
ஒட்டுக்க வாங்கிக்கிங்க 25வது வருஷம். அப்ப பெரிய பிரீமியம் வாங்கிடலாம்ல. முதல்ல பெரிய பிரீமியம் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்கொயரி கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் போஸ்டர் போகும்போது அங்க நம்ம இதே பிரசன்ட் பண்றோம். அவர் விருப்பப்பட்ட இதை வாங்கட்டும், அவர் விருப்பம் இல்லைன்னா அவர் வேற என்ன திட்டமோ அதை வாங்கட்டும். ஸோ இதை முதல்ல என்னன்னா, நீங்க முதல்ல ஏற்றுக்கிட்டு அதை போய் விற்கிறதுக்கு தயாராகணும். நீங்க ஏத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளதான் தடை. ஏன்னா இன்னைக்கு பாம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் வச்சு நிறைய விற்பனை நடக்குது. பீமா மந்திரம் வந்து பாம்பே தான். ஆனா இந்த மாதிரி போஸ்டர்களை வச்சு, அதனாலதான் கம்பெனி ரெகுலர் புது புது போஸ்டர் கொடுக்குறாங்க. இது இந்த 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 மாதிரி டெக்னிக் எடுபடலைன்னா கம்பெனிக்கு என்ன வேலை இருக்கு? அந்த போஸ்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? தினைக்கு ஒரு போஸ்டர் எதுக்கு போடுறாங்க கம்பெனில? இந்த மாதிரி டெக்னிக் அங்க எடுபடுது. அதாவது உண்மை அதே அந்த அந்த கான்செப்டே சேல் ஆகுது. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு திட்டம் அந்த முகவர் போய் வாங்கிட்டு வந்துடுறாரு, ஒரு சேலை முடிச்சுட்டு வர்றாரு. அதுதான் நண்பர்கள். ஸோ இதை நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 15. பவர் ஆஃப் 15. ஜஸ்ட் இன்வெஸ்ட் ருபீஸ் 1,28,000 எவ்ரி இயர். அங்க பாத்தீங்கன்னா மாசம் 9,000 சொன்னேன். இங்க என்ன சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் இன்வெஸ்ட் ருபீஸ் 1,28,000 எவ்ரி இயர் ஒன்லி ஃபார் 15 இயர்ஸ். வெறும் 1,28,000 சார். வெறும் ஜஸ்ட் என்னங்க, வெறும் சொல்லும் போதே அவருக்கு சுலபமா அவர் மனசுல ஏத்துக்கிற மாதிரி, சார் வெறும் ஒரு 1,28,000 கட்டுங்க சார் 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமா சார் கிடைக்கும் சார்? அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 5,90,000 கிடைக்கும் சார். அடுத்த 5 வருஷத்துக்கு 5,90,000 கிடைக்கும் சார். 1,28,000 15 வருஷம் கட்டுறீங்க. அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு 5,90,000 கிடைக்குது. அப்ப கட்டினதை விட 4 மடங்கு அதிகமா வாங்குறாரு பெனிஃபிட். 5 வருஷம் கட்டின என்ன கட்டினாரோ அதை விட 4 மடங்கா 5 வருஷம் வாங்க போறாரு. சரி, இது என்ன காம்பினேஷன் பார்ப்போம். நம்ம இருக்கக்கூடிய என்டோமெண்ட் தான் சார், வேற எதுவுமே கொடுக்கலைங்க. நம்ம இருக்கக்கூடிய நியூ என்டோமெண்ட் பிளான் 714 2 பாலிசி கொடுக்குறோம். 714 2 பாலிசியா கொடுக்குறோம். 2 பாலிசியா பிரிச்சு கொடுக்குறோம். ஒரு பாலிசி 15 வருஷம் டேர்மு, 5 லட்ச ரூபா சம்மஷூர். ஒரு ப்ரொபோசல் அவருக்கு 30 வயசு நபருக்கு 5 லட்ச ரூபா சம்மஷூர்டு, 15 வருஷம் டேர்ம், அப்போ 5 வருஷம் பிபிடி. இன்னொரு ப்ரொபோசல் அதே நியூ என்டோமெண்ட் 714 சம்மஷூர்டு 22 லட்சம், 25 வருஷம் டேர்ம். நீங்க நினைக்கலாம், சார் 25 வருஷம் அவர் கட்டுவாரா சார், அவர் வேணான்ட்டுருவார் சார். நீங்க பொறுமையாக இந்த ப்ரெசன்டேஷனை கவனிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 பாலிசிகள் அவருக்கு கொடுக்குறோம். 27 லட்ச ரூபா டோட்டல் சம்மஷூர். இதனோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 1,28,110 ரூபா, செகண்ட் இயர்ல இருந்து 1,20,000 ரூபா. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கட்டுறதா சொன்னோம் 1,28,000. அடுத்த வருஷம் 3,000 ரூபா குறைஞ்சிருது. சரி, இப்போ இந்த 2 பாலிசிக்கு எத்தனை வருஷம் கட்டுவாரு? 15 வருஷத்துக்கு 2 பாலிசிக்கும் கட்டி ஆகணும். 15 வருஷம் முடிஞ்சோன்னு என்ன ஆயிடும்? ஒரு பாலிசி க்ளோஸ் ஆயிடும். எது? 15 இயர்ஸ் டேர்ம் க்ளோஸ் ஆயிடும். இன்னொன்னுக்கு அடுத்த 10 வருஷம் கட்டணும். அந்த 25 வருஷம் டேர்முக்கு அடுத்த 10 வருஷம் கட்டணும். அவர் எங்க ஒத்துக்க மாட்டார்களே, அவர் தான் லாங் டேர்ம் வேணான்னு சொல்வார்ல. இப்போ அதுக்கு தான் இந்த பாலிசி கொடுத்துருக்கோம். இந்த முதல் பாலிசி 15 வருஷம் டேர்ம் உள்ள பாலிசி கொடுக்குறோம் இல்லைங்களா? 15 வருஷம் முடிஞ்சோன்னா அந்த 5 லட்ச ரூபா சம்மஷூர்டுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி லம்சமா வாங்கினா 7,72,500 கிடைக்கும். 7,72,500 கிடைக்கும். இப்போ என்ன செய்யறோம்? அதை மறுபடியும் அதே ஆப்ஷன் யூஸ் பண்றோம், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். என்ன பண்றோம் பாருங்க. 15 வருடங்கள் முடிந்த உடனே அந்த 7,72,000 லம்சமா வாங்கினா 5 லட்ச ரூபா பாலிசிக்கு 7,72,000 கிடைக்கும். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன், எனக்கு அடுத்து எத்தனை வருஷத்துக்கு பிரீமியம் கட்டணும் அந்த பார்ட்டி? 10 வருஷம். ஸோ அவரை கையில இருந்து கட்ட வைக்கிறது இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி 5 லட்ச ரூபா பாலிசி மெச்சூரிட்டி 7,72,000 இருக்குது இல்லைங்களா? அதை 10 வருடங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போடுறேன். 10 வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல இயர்லி ஆப்ஷன்ல போடுறேன். அப்ப எவ்வளவு கிடைக்குன்னா 94,016 ரூபாய். எவ்வளவு கிடைக்குங்க? 94,016 ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 9,40,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 7 லட்சம் லம்சமான 7,72 இப்படி வாங்கும்போது ஒரு 1,70,000 அதிகமாகுது. சரி, இப்ப என்ன பண்றோம்? வருஷம் வருஷம் அவருக்கு 94,000 அவர் கை வரும். நீங்க அவர்கிட்டயே ஒரு செக் வாங்கி 88,000 கொடுத்துடலாம். சார் நீங்க 5 வருஷம் கட்டிட்டீங்க, அடுத்து ஒன்று கட்டணும், அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் பாருங்க. எல்ஐசில இருந்து உங்களுக்கு 94,000 கிடைக்குது. நீங்க ஒரு 88,000 செக் கொடுங்க, 88,810 செக் கொடுங்கன்னு வாங்கி கட்டலாம். ஸோ இன்னைக்கு சூழ்நிலை அது. அன்னைக்கு சூழ்நிலை ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2009 2010 நான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லாம் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய முகவர் நண்பர்கள் கேட்பாங்க, சார் இதெல்லாம் எல்ஐசி ஒத்துக்குமா சார், எல்ஐசிக்கு எப்போ சார் லெட்டர் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம். நான் அப்போ சொல்லிட்டு இருந்தோம், பாம்பேல கம்பெனி, எங்கள் கம்பெனி பீமா மித்திரம் சரி, நாங்களுமே சரி. இன்னைக்கு எல்ஐசியில் இப்படி இருக்கு. கூடிய சீக்கிரம் பாருங்க எல்ஐசியில் மெச்சூரிட்டி கிளைம், டெத் கிளைமுக்குலாம் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு முன்னாடியே லெட்டர் வாங்கிக்குவாங்க. அதுதான் நண்பர்களை பாருங்க, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லை, ப்ரொபோசலே வந்துருச்சு. ஒரு பக்கம் மெச்சூரிட்டி வந்து கிளைமா செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வேணுமா, டெத் கிளைம். அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணா
அடுத்த 10 வருடங்கள் 5 வருஷத்துல கண்டிப்பா எல்ஐசியை சரி அந்த பார்ட்டிக்கு ஒரு ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்றதா அப்புறம் மெச்சூரிட்டி போதும் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு லெட்டர் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். சரி இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டணும் ஆனா அதே பார்ட்டிக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகுது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படியே வரலைன்னா நீங்க பார்ட்டிட்டு என்ன செய்யணும் சார் நீங்க 5 வருஷம் கையில இருந்து கட்டிட்டீங்க ஆனா அடுத்த 10 வருஷமும் கட்டணும் சார் அதுக்காக தான் நான் எல்ஐசி இருந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வருஷம் 94,000 வருது நீங்க 88,000 எனக்கு செக் கொடுங்க. அப்ப அந்த அடுத்த 10 வருஷம் ப்ரீமியம் கட்டிடும். சரி இப்ப பாத்தீங்கன்னா 25 வருஷம் ஆச்சு 25வது வருஷம் ரெண்டாவது பாலிசி மெச்சூரிட்டி. இப்ப அதை என்ன பண்றேன் 15 வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இதே பல்கா வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட 57 லட்சம் ரூபாய். 57 லட்ச ரூபா பல்கா வாங்கினா 22 லேக்ஸ் 25 வருஷம் டேர்ம் 22 லட்சம்னா 57 லட்ச ரூபா கிடைக்கும். அதை 15 வருஷத்துக்கு இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு எல்ஐசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி லோன் இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க அந்த லோன் சர்க்குலர்லாம் வரும் இல்லைங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் போடுற எல்ஐசியில் அதுலேயே இருக்கும் பாருங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்ட்டு. அப்போ ஏன்னா உங்க பணத்தை வச்சு தானே திரும்ப உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க 5,09,000 வீதம் அடுத்த 15 வருஷத்துக்கு அவர் கொடுத்தாலும் அடுத்த 15 வருஷத்துக்கு கொடுத்தாலும். ஸோ அவர் கையிலேருந்து கட்டினது 15 வருஷம் அடுத்து 10 வருஷம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கட்டிட்டீங்க அடுத்து 15 வருஷத்துக்கு 5 லட்சம். இதுல பாருங்க பியூட்டி அவர் மொத்தமா செலுத்தின பிரீமியம் பார்த்தீங்கன்னா 27,71,000 27,71,000 அவர் கையில கிடைச்சது எவ்வளவு தெரியுங்களா 85,83,000. திஸ் இஸ் பவர் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபார் 15 இயர்ஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்டிங். 27 லட்சம் கட்டுறாரு 85 ஏன்னா லாங் டேர்ம் போது பிரீமியம் கம்மி 22 லட்சம் ரூபாய் சம்மஷோடுக்கு லாங் டேர்மா கட்டும் போது பிரீமியம் குறையும் இல்லையா 27,71,000 கட்டுறாரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்கும்போது 85,83,000 கிடைக்குது. அப்ப என்ன அவர் ஹாப்பி தானே நம்ம கட்டுறதை விட அதிகமா கிடைக்குது. இதுல இன்னும் பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் என்ன தெரியுங்களா அவர்கிட்ட 2 பாலிசி வாங்குறீங்க நீங்க இது முடிஞ்சா 2 பாலிசி ஹஸ்பண்டோட வாங்கும்போது 2 லைஃப் கிடைச்சிரும். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1,28,000 15 வருஷம் அடுத்து அந்த 88,000 அடுத்த 10 வருஷம் உங்களுக்கு லாங் டேர்ம் கமிஷன். இது இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க ஒரு பேக்கேஜா கொடுக்கும்போது. ஸோ இதை நீங்க தாராளமாக நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரே விஷயம் இதெல்லாம் நடைமுறை வருமா நடைமுறை எது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாமே நடைமுறை ஆயிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். ஒரு காலத்துல 2009, 10, 11 நான் கிளாஸ் எடுக்கும்போது கேட்பாங்க மெச்சூரிட்டி கிளைமுக்குலாம் யார் சார் ஞாபகம் வைக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். எப்படி தெரியுங்களா அப்ப மெச்சூரிட்டி கிளைமுக்கு 6 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் சார் அந்த டைம்ல ஞாபகம் இல்லைன்னா நம்ம கொடுத்த அந்த பேக்கேஜே தப்பாயிடும் கஸ்டமர் வந்து சத்தம் போடுவாரு. அதுக்கு என்ன யோசனை பண்ணி சொன்னோம்னா சார் அப்பெல்லாம் பாலிசி பாண்டு கையில வாங்கி தானே கொடுப்பாங்க. அப்ப மெச்சூரிட்டி கிளைமுக்கு 6 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுக்க முடியும் மெச்சூரிட்டிக்கு 6 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஞாபகம் வச்சு அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி தர முடியும் அந்த சர்வீஸ் பண்ணி தர முடியும். அதுக்காக நாங்க என்ன செஞ்சிருவோம் சொல்லி தருவோம் கிளாஸ்ல பாலிசி பாண்டு வாங்குறீங்கல்ல பாலிசி பாண்டு வாங்கும் போது அந்த செட்டில்மெண்ட் லெட்டர் மாடல் வச்சிருப்போம் நம்ம கொடுப்போம் எங்க பீமா தர கஸ்டமருக்கு அந்த செட்டில்மெண்ட் லெட்டர் அப்படியே எழுதுங்க டேட் போடாம எழுதுங்க எழுதி பாலிசி நம்பர்லாம் பாலிசி டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் உண்டான லெட்டர் எழுதி இந்த பர்டிகுலர் பாலிசி எனக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு அப்ப 10 வருஷம் தான் இருந்துச்சு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அடுத்த 10 வருஷத்திற்கு எனக்கு ஆண்டு தவணையாக பிரிச்சு கொடுங்கன்னு அப்பயே பார்ட்டியோட கையெழுத்து வாங்கி அந்த பாண்டுக்குள்ளேயே வச்சிருது தேதி போடாம கரெக்டாக எக்ஸாம் என்ன ஆகும் ஒரு 6 மாசம் முன்னாடி மெச்சூரிட்டி கிளைமுக்கு டிஸ்சார்ஜ் ஃபார்ம்லாம் போகும் இல்லையா அப்போ அவர் எடுத்துட்டு கண்டிப்பா அந்த முகவரை அணுகுவாரு அப்படி இல்லை வளர்ச்சி அதிகாரி அணுகுவாரு அப்படி இல்லைன்னா மேனேஜர்கிட்ட நேரம் வந்து நிற்பாரு. அப்ப என்ன ஆகும் அவங்க பாண்டை பிரிச்சு பார்க்கும்போது சார் நீங்க இந்த மாதிரி உங்க முகவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க அதுக்கு ஒத்துட்டு தான் கொடுத்துருக்கீங்களா கையெழுத்து போட்டிருக்கீங்க பண்ணிடலாமன்னா ஈஸியா அந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க ப்ரொபோசல் ஃபார்ம்லேயே வந்துருச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி தான் நண்பர்கள் நாம எது வருமா நினைக்கிறோம் ஆனா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்ப நம்பிக்கையோட நம்ம வணிகத்தை அதிகப்படுத்தணும். இப்போ சொல்றேன் இந்த கான்செப்ட் இந்த காம்பினேஷன் விற்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரக்கூடாது. இது ஒரு என்கொயரி கிரியேஷன் அங்க போய் உட்காந்து இதை பிடிச்சா இதை கொடுத்துருங்க. இல்ல அவர் வேற மாதிரி கேட்கிறாரு வேற குழந்தைகளுக்கு கேட்கிறாரு இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு உமங்கே வாங்குறாங்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருங்க. இது என்னன்னா ஒரு கஸ்டமர் வாய்ப்பாளர் முன்னாடி கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கக்கூடிய ஒரு என்கொயரி ஏற்படுத்தி உங்களை முன்னாடி போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் செல்லிங் டெக்னிக் நம்பர். ஓகேங்களா. இப்போ 4வது கான்செப்ட் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின் டூர் பார்த்தோம் அடுத்த 2 ரிட்டையர்மெண்ட் ஸ்டைலில் 5 வருஷத்துக்கு பென்ஷன் வாங்குற மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அனுப்பல சரி ஜஸ்ட் சேவ் ருபீஸ் 275 பர் டே ஃபார் 16 இயர்ஸ். வெறும் ஒரு 275 ரூபா தினசரி உங்க குழந்தைக்காக சேமிங்க ஒரு 16 வருஷத்துக்கு சேமிங்க. சரி அப்புறம் என்ன கிடைக்கும் 17 வருடங்கள் முடிஞ்சதும் ஒரு 2,63,000 கிடைக்கும். 17 வருஷம் முடியும் போது என்னங்க குழந்தை ஒரு நீடு என்னங்க ஏற்படும்
குழந்தை கண்டிப்பாக காலேஜ் போவோம், அது இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ. ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஒரு 2,85,000. ஆஃப்டர் 19 இயர்ஸ் 3,07,000 அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை. ஆஃப்டர் 20 இயர்ஸ் 3,30,000. ஆஃப்டர் 21 இயர்ஸ் 3,79,000. ஆஃப்டர் 22 இயர்ஸ் 4,09,000. ஆஃப்டர் 23 இயர்ஸ் 4,47,000. ஆஃப்டர் 24 இயர்ஸ் 4,86,000. ஆஃப்டர் 25 இயர்ஸ் 5,20,000. 25,000. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 9 வருடங்கள் தொடர்ச்சியாக தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? தொகை வந்து வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே வருது. 9 வருடங்கள். இந்த 9 வருடங்களும் ஒரு குழந்தையோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன். ஏன்னா காலேஜ் சேர்ந்துருவான், அடுத்த ஒரு 4 வருஷம் படிக்கிறான், காலேஜ் கண்டிப்பா ஃபீஸ் வேணும், அடுத்த 2 வருஷம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றான், அதுக்கப்புறம் லைஃப் செட்டில்மெண்ட், ஒரு மேரேஜ். அப்ப இது எல்லாத்துக்கும் பணம் தொடர்ந்து வேணும்ல. அப்போ ஒரு பெற்றோர் அவரோட கடமை என்ன? தினசரி 275 ரூபா குழந்தைங்க எடுத்து வச்சாருன்னா பிரச்சனையே இல்லையா? நாளைக்கு எஜுகேஷன் போகணும், அது போகணும், கஷ்டப்படணும், இல்லை குழந்தைய கன்வின்ஸ் பண்ணணும், எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அப்படின்னு போகும்போது கன்வின்ஸ் ஆயிடணும். ஏன்னா பணம் இல்லைன்னா பெற்றோர் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ இந்த காலேஜ்ல படிப்பா, இந்த கோர்ஸே படிப்பா. அப்ப குழந்தைங்க, ஏன்னா அந்த காலத்துல நம்ம லைஃப்ல அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா பெற்றவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு அனுசரிச்சு இருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, இல்ல எனக்கு அந்த காலேஜ் தான் நான் கேட்டேன், அந்த காலேஜ் தான் எனக்கு வேணும், எல்லாம் படிக்கல, எனக்கு அந்த கோர்ஸ் தான் கேட்டேன், நீ சேர்த்துனா சேர்த்து இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி. அப்போ ஒரு பெற்றோரோட கடமை என்ன? அப்ப இதை பாருங்க, ஸ்மார்ட் ஸ்டெப்ஸ் சைல்ட் பிளான் பேர் என்ன? ஸ்மார்ட் ஸ்டெப் சைல்ட் பிளான். 275 ரூபாய் சேமிக்கிறதுனால இவ்வளவு தொகை கிடைக்குதா? அப்ப பாருங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய என்டோமெண்ட் பிளான் தாங்க 9. 8 பாலிசியும் ஒரு பாலிசி ஜீவன் லாபம் கொடுக்குறாங்க. இது பேக்கேஜ் பாருங்க சார். நண்பர்களை நான் காட்டும் போது அப்பப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க எடுத்துக்கிறீங்களா? எடுக்கலைன்னா சொல்லுங்க, ஒரு தடவை காட்டிடுறோம் முடிச்சுட்டு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஏன்னா இவ்வளவு எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் 2 பிளான் நீங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மணி பேங்க்கும் ஜீவன் லாபம் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மணி பேங்க்கும் ஜீவன் லாபம் தான் சொன்னேன், 2 பேக்கேஜ். அடுத்தது தான் என்டோமெண்ட் 2. அடுத்தது 2 என்டோமெண்ட் 5 வருஷம் 25 வருஷம் கொடுத்தோம், 5 லட்சம் 22 லட்சம் சம்மேஷன். இப்போ இது பாருங்க பிரிச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, மினிமம் சம்மேஷன்ல கொடுத்துருக்கேன். மினிமம் சம்மேஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. 9 பாலிசியுமே சம்மேஷன் 2 lakhs. இன்னைக்கு மினிமம் சம்மேஷன் எல்லா பிளானுமே 2 lakhs தானே. நம்ம பீமா ஜோதி கம்மி. சரி, அப்போ மினிமம் 2 lakhs, மினிமம் 2 lakhs 9 பாலிசி. அப்ப டோட்டல் சம்மேஷன் அரௌண்ட் கம்ஸ் அரௌண்ட் 18 லட்சம் ரூபாய். சரி, என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. 17 வருஷம் கழிச்சு பணம் தரேன்னு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாலிசியோட எண்டோமெண்ட் டேர்ம் பாருங்க 17 வருஷம். 2வது பாலிசி டேர்ம் 18. 3வது பாலிசி ப்ரொபோசலோட டேர்ம் 19. 4வது 20, 21, 22, 23, 24, 25க்கு என்ன பண்ணிட்டேன்? நம்மளுடைய ஜீவன் லாபம் இருக்கு இல்லையா, 25/16 அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ 9 பாலிசிகள் ஈச் 2 lakhs 18 லட்சம். 8 பாலிசிகள் வந்து நியூ என்டோமெண்ட் 714 ஈச் 2 lakhs. டேர்ம் 17ல இருந்து 24 வரைக்கும். அடுத்து கடைசியா ஒரு பாலிசி என்ன பண்றோம், ஜீவன் லாம் 25 இயர்ஸ் டேர்ம் 16 இயர்ஸ் பிபிடி 2 lakhs. சரி, இதுக்கு டோட்டலா பிரீமியம் பாருங்க 1 லட்சம் ரூபா தான் வரும். ஏன்னா எல்லாம் மினிமம் சம்மேஷன் கொடுத்துருக்கோம். 96,547 ரூபா பிரீமியம், ஜிஎஸ்டி ஒரு 4,344 ரூபாய். சரி, இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம செட்டில்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணல, பாலிசி பிரிச்சு கொடுத்துட்டோம். அங்கெல்லாம் பாலிசிகளை குறைத்து கொடுத்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். இங்க பாலிசி எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டோம், அதே நேரம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணாம ஒவ்வொரு பாலிசியோட மெச்சூரிட்டி வாங்கி பார்ட்டி அவர் பிரச்சனையே இல்லை, எந்த சர்வீஸ் இஷ்யூ உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு பாலிசிக்கும் அப்படியே மெச்சூரிட்டி வருது, வாங்கி அந்த குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்துறீங்க. இப்ப பாருங்க சார்ட். ஃபர்ஸ்ட் இயர் 1,890,000 ரூபா கட்டுறாரு. அப்புறம் 98,719 ரூபா. பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் 16 வருஷம் கட்டுவார். 17 வருஷம் ஜீவன் லாபோட அமௌண்ட் குறையும், பிரீமியம் குறையும் இல்லையா? ஜீவன் லாபுக்கு 16 வருஷம். அப்ப முதல் 16 வருடங்கள் 9 பாலிசிக்கு பணம் செலுத்துவார். 16வது வருடம் முடிஞ்சதும் ஒரு ஜீவன் லாபோட கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 17ஆவது வருஷம், அப்புறம் ஒவ்வொரு பாலிசியா குறைஞ்சிட்டு வருது இல்லையா, ஒன்னொன்னு மெச்சூரிட்டி ஆகுது இல்லை. அப்ப என்ன ஆகுது பாருங்க, ஒரு 16 வருஷம் 98,000 ரூபாய், அப்புறம் 17ஆவது வருஷம் 88,000, அப்புறம் 74,000, 62,000, 50,000 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க பிரீமியம். கடைசி வருஷம் 9,263. ஆனா கரெக்டா 17ஆவது வருஷம் என்ன ஆகுது, முதல் பாலிசி மெச்சூரிட்டி. முதல் பாலிசியோட மெச்சூரிட்டி எவ்வளவுங்க, 3,38,600. சரி, நான் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், 2,63,000 தான் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா
கிடைக்கிற மெச்சூரிட்டி 3,38,200 ஃபர்ஸ்ட் பாலிசி 17 வருஷம் டேர்முக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 3,38,600. ஆனா அந்த நேரத்துல மீதி இருக்கக்கூடிய 8 மொத்தம் 9 பாலிசில லாப கமிட்மெண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது ஒரு பாலிசி மெச்சூரிட்டி. அப்ப 7 பாலிசிகளுக்கு பிரீமியம் செலுத்தணும்ல. அதனாலதான் 3,38,600 வருது. ஆனா அந்த வருஷம் மீதி 7 பாலிசிக்கு 74,000 கட்டணும். அது போக தான் அவர் கையில கிடைக்கிற அமௌண்ட் நான் போஸ்டர்ல போட்டிருக்கேன். 2,63,668 ரூபா. அடுத்த வருஷம் இன்னொரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது. அதோட மெச்சூரிட்டி தொகை 3,47,400 ரூபாய். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஜீவன்லாம் முடிஞ்சிருச்சு, 17 முடிஞ்சிருச்சு, 18 3 பாலிசி முடிஞ்சது. அடுத்த 6 பாலிசிக்கு பிரீமியம் கட்டணும். அதுக்குண்டான பிரீமியம் 62,522 ரூபா. ஆனா அதனாலதான் அவர் கைக்கு கிடைக்கிறது 2,84,878 ரூபா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது. அந்த மெச்சூரிட்டி தொகையிலேயே நம்ம பிரீமியத்தை கழிச்சுட்டு தான் அவருக்கு என்ன கிடைக்கும்னே சொல்றோம். அந்த பிரீமியத்தை போக தான் மீதி எவ்வளவு கிடைக்கும்னு சொல்றோம். அப்ப பாருங்க, தொடர்ந்து 9 வருஷங்கள் 8 வருஷம் 9 வருஷங்கள் 2,63, 2,84, 3,07, 3,30, 3,79,000, 4,09,000, 4,47,000, 4,80,000, 5,20,000 ரூபாய். அப்போ நல்லா கவனிங்க. மொத்தமா இந்த 9 பாலிசிக்கு ஒரு செலுத்தின பிரீமியம் பாத்தீங்கன்னா 19,54,985 ரூபா. ஆனா அந்த 9 பாலிசிக்கு ஒவ்வொரு பாலிசிக்கு மெச்சூரிட்டியை வாங்குறாருல பாருங்க, லாங் டேர்ம்ல வந்துருது. 17ல இருந்து 25 வரைக்கும் வந்துருது இல்லையா? அப்போ அவர் கையில இருந்து கட்டுறது பாத்தீங்கன்னா 16 வருஷம் தான். அது தெரியுதுங்களா? 17வது வருஷம் வந்து ஒவ்வொரு பாலிசியா மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி தொகையிலேயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் மீதியா இருக்க என்ன கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் கையில இருந்து இல்லை 25 வருஷம். ஆனா அவர் பிரீமியம் கட்டுறாரு, 25 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு, 24 வருஷங்கள். ஆனா கையில இருந்து கட்டுறது 16 வருஷம் தான். 17ஆம் வருஷத்துல இருந்து மெச்சூரிட்டியில் அட்ஜஸ்ட் ஆயிட்டு வருது. 9 பாலிசியும் வரிசையா மெச்சூரிட்டி வருது. கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி டோட்டலா பாருங்கன்னா 34,34,000 ரூபாய். 19,54,000 ரூபாய் கட்டுறவருக்கு 34,34,000 ரூபாய் கிடைக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸா இல்லைங்களா? அதே நேரம் மறுபடியும் சொல்றேன், இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் சேவ். 1,00,000 ரூபாய் கட்டணும்னு அவருக்கு நார்மல் ரிஸ்க் அவர் 18,70,000, 76,000, ஆக்சிடென்ட்னா 36 லட்சம். வருஷம் வருஷம் கவரேஜ் கூடிக்கிட்டே வருது. வருஷம் வருஷம் கவரேஜ் கூடிக்கிட்டே வருது. ஏன்னா போனஸ் ஆட் ஆகிட்டே வருது. 15 வருடத்துக்கு பிறகு எஃப்ஏபி ஆட் ஆகிட்டே வரும். 15 வருஷம் தான் எஃப்ஏபி ஆட் ஆகும். எஃப்ஏபி ஆட் ஆகிட்டே வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா லோன் இருக்கு, சரண்டர் இருக்கு. அப்போ இப்போ இதில் என்ன கான்செப்ட்ல வைக்கிறோம்? உங்க குழந்தைக்கு அவனோட உயர்கல்வி வரும்போது நீங்க எஜுகேஷன் லோன் போட்டு அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், மனசை வருத்திக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்க சேமிப்புலேருந்து வருஷம் வருஷம் பணம் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்துடும். அதை எடுத்து உங்க குழந்தையோட ஃபீஸை கட்டி உங்க குழந்தைய எனக்கு திருப்தியாக படிக்க வச்சு அவன் லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நண்பர்களே, இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம பார்த்த இந்த 4மே பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நான் ஒவ்வொரு ஸ்லைடாக போட்டே வரேன், ஒவ்வொரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். போட்டோ எடுக்கணுங்கிறவங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இது நீங்க கையில கூட எழுதலாம். மணி பேக் பிளான் 20 இயர்ஸ் டேர்ம், 5 வருஷம் பிபிடி, 18 லட்சம் ரூபான்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதை எடுத்துக்கலாம். இதே ஒரு போட்டோ எடுத்துங்க. நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் நமக்கு தெரியும். போஸ்டர்ல என்ன இருக்குன்னு. நீங்க பீமா மித்திரம் வாங்கணும்னா தாராளமா வாங்கிக்கலாம். பீமா மித்திரால கிரீட்டிங்ஸ், ப்ரௌச்சர்ஸ், அதை விட மெயினான விஷயம் பிரசன்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், இதெல்லாம் ரெடிமேட். இப்போ நான் அந்த காம்பினேஷன்லாம் இதுலேயே ரெடியாக இருக்கும். போஸ்டர் இருக்கும், பிளான் இருக்கும், ரெடியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் எப்பெல்லாம் எல்ஐசி போர்ட்டல் ஒர்க் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து எஃப்யூபி நியூ பாலிசி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பெய்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். நீங்களே லோன் சரண்டர் வேல்யூ பார்த்துக்கலாம். பாலிசி நீங்கள் வித்த பாலிசி, உங்கள் கோடில் வித்த பாலிசி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இது எல்லாமே அதில் வந்துருங்க. ஒரே கண்டிஷன் மறுபடியும் சொல்லிடுறேன், போர்ட்டல் எப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னா போர்ட்டல் ஒர்க் ஆகலாம் நம்ம கையில் அது கிடையாது. ஆனால் மற்றபடி இந்த காம்பினேஷன்ஸ், பிளான் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். அடுத்தது இது ஜீவன்ல 25/16 22 லட்சம் கையில் எழுதினாலே போதும். இது நீங்க இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். இதுல என்னன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். 5 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது 3வது போஸ்டர், பவர் ஆஃப் 15. ஏன்னா என்ன கான்செப்ட் என்ன பிளான் உங்களுக்கு ஐடியா எழுத மறந்தாலும் போட்டோ எடுத்து வச்சுங்க. அதுக்குதான் இப்போ இதில் தான் 2 என்டோமெண்ட் கொடுத்துருக்கோம். என்டோமெண்ட் வந்து 2 என்டோமெண்ட் பாலிசி. நிறைய பேர் நம்ம என்டோமெண்ட்லாம் மறந்துடும். ஜீவன் லாப் வந்து நிறைய பேர் என்டோமெண்ட் விற்கிறது இல்லை. பட் மோரார்லெஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். என்ன லாபில் பிபிடி குறைவு, என்டோமெண்ட்ல என்டையர் டேர்ம் நீங்க என்ன டேர்ம் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் கட்டணும்.
மோர் லெஸ் ஒரே மாதிரி தான் பிளான்ஸ். அடுத்தது 4வது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இது எழுத முடியாது இவ்வளவு, அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்புறம் கூட நீங்க நோட்ல எழுதிக்கலாம். ஓகே, இந்த பிளான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இந்த பிளான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எப்படி கொடுக்குறோம், மெச்சூரிட்டி எவ்வளோ வருது, நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி ப்ரீமியம் கட்டுறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டுறீங்க. நீங்கள் 24 வருஷத்துக்கு ப்ரீமியம் அவர் கட்டுறாரு. அப்போ உங்களுக்கு கமிஷன் 24 இயர்ஸ், லாங் டேர்ம் கமிஷன். லாங் டேர்ம்னு டைரெக்டாக போய் பேசும்போது லாங் டேர்ம் அப்ஜெக்ஷன் வரும். பட் இதை நீட் பேஸ் செல்லிங்காக போய் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்னன்னா, அங்கே லாங் டேர்ம்ங்கிற பேச்சு கெடுபடாது. ஏன்னா அவரோட நீடுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. அவருக்கு நீடுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்டன்ஸ் வரும் கண்டிப்பாக. ஒரு சில இடத்துல ஒத்துக்காம இருக்கவங்க இருப்பாங்க, நம்ம எல்லாருமே ஒத்துக்குவாங்கன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் நீடுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஒரே விஷயம் தான் நண்பர்களே, ஐடியாஸ் டோன்ட் ஒர்க் அன்லஸ் யூ டூ. இதே தான். இப்போ 4 ப்ரெசன்டேஷன் காட்டிட்டேன். இது நீங்க வித்து நீங்க வந்து பாலிசி மார்க்கெட் பண்ணி வித்து கமிஷன் வாங்கணும் அப்படின்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. யூ ஹவ் டு டூ யூ ஹவ் டு டூ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அதுதான் மெயின் விஷயங்க. எந்த ஒரு விஷயம் சரி, எது கத்துக்கிட்டாலும் சரிங்க, நீங்க எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் ஐடியாஸ் டோன்ட் ஒர்க் அன்லஸ் யூ டூ. நாம செய்யலைன்னா அது நமக்கு என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் அது கை கொடுக்காது. ஸோ நீங்க முயற்சி பண்ணணும். இந்த 4 காம்பினேஷன் நான் ட்ரை பண்றேன். பீமா மித்ரா சாஃப்ட்வேர் இருக்கா, பிரமாதமா யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வாங்கணும், இன்னும் பிரமாதமா யூஸ் பண்ணுங்க. வாங்காதவங்க வாங்குங்க, வாங்காதவங்க வாங்குங்க. பீமா மித்ரா வெறும் 2500 தான். ஃபர்ஸ்ட் இயர் 2500 ரூபாய். அதுக்கப்புறம் வருஷம் 1400 ரினியூவல். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிடுறேன் சார், எனக்கு வந்து டவுன்லோட் ஆகல, ஓடிபி வரல அப்படின்னா அது எங்க கையில இல்லை. அது பூரா முழுக்க 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 எல்ஐசி போர்ட்டல். எல்ஐசி போர்ட்டல் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்போ ஒர்க் ஆகும், டவுன்லோட் ஆயிடும். அதுக்கு என்னன்னா நிறைய பேர் என்னன்னா டெய்லி எஃப்யூபி டியூ பாலிசி டவுன்லோட் பண்றாங்க. அது தேவையில்லை, வாரம் ஒருக்கா இல்லைன்னா நைட் டைம்ல பண்ணுங்க. போர்ட்டல் ஃப்ரீயா இருக்கும்போது டவுன்லோட் ஆயிடும். ஸோ சாஃப்ட்வேரோட பிரைஸ் 2500, இயர்லி ரெனிவல் 1400. வேணுங்கிறவங்க என்னையோ சந்தோஷம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பீமா மித்ரா பண்றோம், பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றோம், வெப்சைட்ஸ் பண்றோம், அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேர் பண்றோம். ஸோ என்னையோ சந்தோஷம் நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்க உங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ் இருந்து கூட எங்க ஸ்டாஃப் அங்கே பேசுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் பொறுத்த பீமா வரைக்கும் ஒரே மித்ரால ஒரு வந்து விஷயம் சொல்றேன். ஒரே நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பொறுத்த பீமா வரைக்கும் மித்ரால பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். சந்தோஷம் வரேன். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்க சாஃப்ட்வேர்ல ப்ரெசன்டேஷன் கேட்சியா இருக்கும், ப்ரெசன்டேஷன் கலர்ஃபுல்லா இருக்கும், டீடைல்டா இருக்கும், எலாபரேட்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதே சிங்கிள் ஷீட்ல வேணாலும் எடுத்துக்கலாம், அதுலயே ஆப்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு, காம்பினேஷன் நீங்களும் கம்பைன் பண்ணலாம். அது இல்லாம கிரீட்டிங் ப்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ், பர்த்டே எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. இது தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். பேர் சந்தோஷ். ஃப்ரெண்ட்ஸ் சார், குரியன் தாமஸ் சார், அந்த இது கேட்டிருந்தீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ்ல கான்செப்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிரீட்டிங்ஸ்ல போனீங்கன்னா கான்செப்ட்னு இருக்கும், அதுல எல்லாமே இந்த கான்செப்ட் ப்ரௌச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிளான்ல போனீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் போஸ்டர்ஸ் இருக்கும். பிளான்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பீமா பிளான்ல போனீங்கன்னா இந்த நான் காட்டின ப்ரௌச்சர் எல்லாமே இருக்கும். பீமா மெத்தட் ஓப்பன் பண்ணி கிரீட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு டவுன்ல பிளான் இருக்கும், பிளானை கிளிக் பண்ணி எல்லா காம்பினேஷன்ஸ் இருக்கும். சரி, பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பீமா மித்ரால சிங்கிள் பிளான் மல்டி பிளான் பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுல இந்த கிரீட்டிங்ஸ் இப்போ காட்டின எல்லா போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுல இருக்க காம்பினேஷன் நீங்க இதுலயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ காட்டின மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிரீட்டிங்ஸ் போஸ்டர்ஸ் வந்துடும். டெய்லியுமே கிரீட்டிங்ஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம உங்க போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்க டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி டியூ லிஸ்ட் எடுக்கிறது, டியூ ரிமைண்டர் எஸ்எம்எஸ் பண்றது, அதே மாதிரி ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட், லோன் சரண்டர், போனஸ் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிளப் மெம்பர்ஷிப், எம்டிஆர்டி டார்கெட், ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதே மாதிரி டவுன்லோட் ஆகும்போதே பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஆ, அதே மாதிரி டவுன்லோட் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸோட மொபைல் நம்பரோட டவுன்லோட் ஆயிரும். ஸோ எஸ்எம்எஸ் பண்றதுக்கோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதுக்கோ ஒரு greeting டைப்ல நீங்க உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பியூர்லி ஆண்ட்ராய்ட்ல மட்டும்தான் இருக்கும், ஐபோன்ல சப்போர்ட் ஆகாது. எந்த ஐபோனுக்கு பாத்தீங்கன்னா எல்ஐசிக்கு எந்த சாஃப்ட்வேருமே கிடையாது, ஆண்ட்ராய்ட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்மகிட்ட சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு, மொபைலும் இருக்கு. நீங்க மொபைல் வேணும்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம்,
சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல ப்ளஸ் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அது டெமோ வேணாலும் டெமோ கொடுக்கலாம் உங்களுக்கு. அது ஸோ பிரைஸ் சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க முன்னாடி சிஸ்டம் சாஃப்ட்வேர் பிரைஸ் 5000. சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் இயர் ஆ இப்போ ஆஃபர் பிரைஸ் 6000 ஆக்சுவலா. இப்போ இன்னைக்கு மீட்டிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5000 உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா 6000 தான் கம்பெனியோட பிரைஸ். இன்னைக்கு ஆஃபர் யாராவது புக் பண்ணீங்கன்னா 5000 புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரினிவல் பார்த்தீங்கன்னா 1500 வரும் உங்களுக்கு சாஃப்ட்வேரோட காஸ்ட். ஸோ ஏதாவது டெமோ டீட்டெயில் சாஃப்ட்வேர் டெமோ இல்லை டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேம் அண்ட் நம்பர் சேட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் கால் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொபைல் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் டைம் 2500, இயர்லி ரெனியூவல் 1400. டெஸ்க்டாப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 6000, இப்போ 5000 இன்னைக்கு புக் பண்ணால் ரினியூவல் 1500 இருக்குது, 1500 ரூபாய். அதேமாதிரி எங்ககிட்ட பிராண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் ஒன்லி கிரீட்டிங் அண்ட் ப்ரோச்சர்ஸ் கான்செப்ட் பூரா வரும். மிஸ்டர் ரஞ்சனோட கான்செப்ட் அத்தனையும் இதில் வரும். அது பார்த்தீங்கன்னா 999 எவ்ரி இயர். அது சப்ஸ்கிரிப்ஷன் மோட். அந்த சாஃப்ட்வேர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதிகம், ரெனியூவல் கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா 999. இது நம்ம பிராண்ட் எக்ஸ்பிரஸ். அதுலேயும் கிரீட்டிங் அண்ட் ப்ரோச்சர்ஸ் வரும். சரி, இப்போ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. இப்போ நம்மளோட பயிற்சி நீங்கள் இப்போ நிறைய பேர் ஏற்கனவே இருக்கவங்க இருக்கீங்க, புதுசாக வந்துருக்கவங்க இருக்கீங்க. நண்பர்களை பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் பிளான் மாஸ்டர்னு ஒன்று பண்ணுறோம். 3 டேஸ் பிளான் மாஸ்டர் 3 நாள் தொடர்ந்து பயிற்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 நிறைய பண்ணியிருக்கேன் நான். நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு. நிறைய தமிழ்நாடு பூரா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. மும்பையிலேருந்து தமிழில் பேசுகிறவங்களாம் கூட நிறைய பேர் கலந்துருக்காங்க எங்களோட பயிற்சியில். இது 3 டே பிளான் மாஸ்டர். இன்னைக்கு எல்ஐசியில் எல்லாமே 1/10 நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. 1/10/2024 நிறைய திட்டங்கள். இப்போ ஜனவரி 1ஆம் தேதியும் நிறைய திட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திட்டங்கள்ல சில மாடிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எல்லா திட்டங்களும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதில் தாராளமாக சேரலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியானது பிப்ரவரி 1, 2, 3 நடக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி தினசரி சனி முதல் திங்கள் வரை தினசரி மாலை 5:30 முதல் 7 வரை 1.5 மணி நேரம் டெய்லி நடக்குங்க. 3 நாள் தொடர்ந்து கண்டினியூஸ் கிளாஸ். இந்த 3 நாள் உங்களுக்கு மேக்ஸிமம் முக்கியமான பிளான்ஸ், அந்த பிளானோட செல்லிங் பாயிண்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ், அந்த பிளானை என்ன கான்செப்ட் கொடுக்கலாம், அந்தந்த பிளான்ல ஒன்று 2 காம்பினேஷன்ஸ், இது எல்லாமே கொடுக்க போறேன். இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி குறைஞ்ச கட்டணத்தில் அதிக விஷயங்களை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் 2020 ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 நாளைக்கு சேர்ந்த ஃபீஸே பார்த்தீங்கன்னா 299 ரூபா தான். இந்த 3 நாளைக்கு ஃபீஸே பார்த்தீங்கன்னா 299 ரூபா தான். இந்த 3 நாள் தொடர்ந்து நீங்கள் கலந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு அனுப்புவேன். பவர் பாயிண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். என்ன கிளாஸ் எடுக்கிறனோ. ரெக்கார்டிங் நான் இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு நாள் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் வேறு வேலை இருப்பீங்க, அப்புறம் யூஸ் இருக்காது. அதனால ரெக்கார்டிங் இல்லை, உங்களுக்கு வந்து பவர் பாயிண்டை கொடுத்துருவேன். அதனால 3 நாள் 1.5 மணி நேரம் தானே. 5:30 to 7:30 7 1.5 மணி நேரம். இந்த 3 நாள் முக்கியமான பிளான்ஸ், அதோட கான்செப்ட்ஸ், யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இதற்கான ஃபீஸ் 299 ரூபா. இதுக்கு நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் 6380414996. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் 299 ரூபா கட்டிட்டு இந்த நம்பருக்கோ இல்லை என் நம்பருக்கோ, என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் 9500455977. சந்தோஷோட நம்பர் 8144160777. இந்த நம்பர்ல நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். இது பயிற்சி பிப்ரவரி 1, 2, 3 நடக்குதுங்க. 299 ரூபா 3 நாளைக்கு சேர்ந்து 299 ரூபா. ஒரு அற்புதமான பயிற்சி கொடுக்க போறது நான் தான், ரமேஷ் தான் கொடுக்க போறேன். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது 6380414996 பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும். நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஜிபே பண்ணுங்கிறவங்க நம்பர் வேணும்னா எடுத்துக்கலாம். இந்த 3 நாள் எல்லா திட்டங்களும் உங்களுக்கு லைவ், அதாவது லைவ்னா ஜூம்ல உங்களுக்கு திட்டங்களை பற்றின நுணுக்கங்கள், அதனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ், அது என்ன கான்செப்ட் கொடுக்கலாம், என்ன எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் 3 நாள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒவ்வொரு முகவர்களுக்கும் ஒரு டார்கெட், ஒரு லட்சியம் அப்படின்னு என்னவா இருக்கணும்னா எம்டிஆர்டி தாங்க. ஏன்னா இப்போ 2025 பிறந்தாச்சு. சரியான நேரம் ஜனவரி டு டிசம்பர் தான் எம்டிஆர்டி. அந்த கோலுக்கான டைம், டார்கெட்டுக்கான டைம். ஸோ நீங்கள் உங்கள் லட்சிய இலக்கு இந்த வருஷம் நானும் ஒரு எம்டிஆர்டி பண்ணணும், ஒரு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா இந்த தொழிலில் உங்கள் சம்பளத்தை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், முதலாளி பார்த்து சம்பளம் கொடுக்குறார். பட் முகவாண்மை துறையில் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம். ஸோ அதுக்கு எம்டிஆர்டி பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுடைய தொழில் அறிவை வளர்த்துக்கணும். நம்ம சப்ஜெக்ட் நாலேஜை அதிகம் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜை அதிகம் பண்ணணும். ஸோ அதற்கான பயிற்சி தான் நாங்கள் கொடுக்குற நண்பர்களே. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல் எம்டிஆர்டிக்கு 2024 நீங்கள் அதாவது நீங்கள் 2025 பண்ணக்கூடிய வணிகத்துக்கு 2024 அங்கீகாரம் இருக்கும். 1/1/2025 31/12/2025 வரைக்கும் நீங்கள் ஈட்ட வேண்டிய கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,32,600 ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், நாட் ரினியூவல் கமிஷன். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 11,32,600. அதுக்கு தேவையான பிரீமியம், ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பிரீமியம் 45,30,30,400. 45,30,30,400 ரூபாய்.
ஸோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா மாசம் கண்டிப்பா 1,00,000 கமிஷன் வாங்கினா 12 மாசத்துல MTIT முடிக்கலாம். மாசம் 1,00,000 கமிஷன் வாங்கினீங்கன்னா 12 மாசம் MTIT முடிச்சிடலாம். இன்னும் ஃபாஸ்டா முடிக்கணும்னா மாசம் 2,00,000 நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கமிஷன் வேணும், கமிஷன் நாட் பிரீமியம். எர்லியரா அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய கத்துக்கணும். நிறைய கத்துக்கிட்டா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். எங்க நிறுவனத்தில் தொடர்ந்து நாங்கள் ஆன்லைன்ல கடந்த 2020 பண்றோம். 2018 இருந்து பிசிக்கல் மீட்டிங் நடந்தது. 2020 நிறைய பண்றோம். நிறைய பேர் எங்க பயிற்சியில் MTIT முடிச்சிருக்கிறாங்க. முதல் முறை MTIT முடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, COT பண்ணவங்க இருக்காங்க, WMTIT பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரே பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். ஒரே விஷயம் தான் நண்பர்களே, சக்சஸ்ஃபுல் பீப்புள் நெவர் ஸ்டாப் லேர்னிங். தட்ஸ் வை தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை கத்துக்கிறது எப்பவும் நிறுத்தவே மாட்டாங்க. அதனாலதான் தொடர்ந்து புது புது விஷயங்களை கத்துக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க, தொடர்ந்து சாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்னா சம்பாதிக்கணும்னு ஆசை, நிறைய பணம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு செலவு பண்ணணும்னு நம்ம தயங்குறோம். அங்கதான் தப்பு. ஏன்னா அது காரணம் ஏன் தயங்குறீங்கன்னா, பணம் கட்டுறோம், கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியுமா, நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தாராளமா படிக்கலாம். ஏன்னா இது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க மனசு தான். இந்த பிளான், இந்த இந்த பயிற்சியில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்படி குவாலிட்டியான ப்ராஸ்பெக்ட் பார்த்து பேசுறது, எப்படி பெரிய ப்ரீமியம் சேலை க்ளோஸ் பண்றது, எப்படி ரெஃபரன்சஸ் வாங்குறது, அது ஒரு கலை. எப்படி நிறைய பேர் சந்திச்சு பேசும்போது அது க்ளோசிங் டெக்னிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம், நம்ம டார்கெட்டை முன்னாடியே அச்சீவ் பண்ணலாம். வருஷம் வருஷம் MTITங்கிறது பெரிய டார்கெட் இல்லை. இந்த வருஷம் MTITனா அடுத்த வருஷம் WMTIT பண்ணும், அடுத்த வருஷம் COT பண்ணும். அப்போ உங்க டார்கெட்டை நீங்க உயர்த்திக்கிட்டே போகலாம். இந்த மொத்தத்தில் இந்த பயிற்சியில வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரா மாத்திரும். முழுக்க முழுக்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரா மாத்திரும் உங்களுக்கு. அப்போ இதுல மெயினா என்னென்ன கொடுக்க போறோம்னா, ஃபினான்ஷியல் பிளானிங், அசெட் அலோகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் டிமானிட்டைசேஷன், விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ரிவர்ஸ் மார்க்கேஜ், கிரியேட் அண்ட் சர்வ், சைல்டு எஜுகேஷன் பிளானிங், HNI கான்செப்ட், ரெப்போ ரேட் கான்செப்ட், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ், இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட், இந்தியன் எக்கானமி கான்செப்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், LIC பிளான் அண்ட் USP, NRI கான்செப்ட், ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ், எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ், கீமேன் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், MWP ஆக்ட், அதே மாதிரி எப்படி பிரசன்டேஷன் ஸ்கில், IRR கால்குலேஷன் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வருங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வருஷம் பயிற்சி. இந்த பயிற்சியில் எப்படின்னா, இந்த ஜனவரி மாதம் துவங்குறோம். ஜனவரி 3வது வாரம், அதாவது பொங்கல் வரதுனால இவ்வளோ செகண்ட் வீக் தான். எப்பவுமே 2வது வாரம் 4வது வாரம் தான் நடக்கும். செவ்வாய்க்கிழமை பேட்ச் ஒன்று இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பேட்ச் இருக்கு. நீங்க எதில் ஜாயின் பண்ணுவீங்களோ அதை தொடர்ந்து அதில் தான் பயணிக்க போறீங்க. செவ்வாய்க்கிழமை பேட்ச்னா 24 பேட்ச் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 24 ஞாயிற்றுக்கிழமை. ஏதாவது 1-2 எங்கேயே மிஸ் ஆனா வேணா நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், அன்னைக்கு ஒரு நாள் மாற்றி கொடுப்போம். முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பேட்ச் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. 2வது சண்டே பேட்ச் 26. அது வந்து ஒரு டேட் மாறினாலும் மாறலாம். ஏன்னா 26 LICல ஏதாவது இந்த ரிப்பப்ளிக் டேக்காக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால், முகவர்கள் போகிற மாதிரி இருந்தாக்கா மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் வச்சிருக்கேன். பட் டேட் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 செஷன் மாதம், காலையில் 9லேருந்து 1:30. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஆன்லைன் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருவோம். ஒரு வருஷம் வாட்ஸ்அப் சப்போர்ட் கிடைச்சிரும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் நீங்கள் இது தொடர்ந்து நீங்கள் பயிற்சியில கலந்து பயணித்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம். கண்டிப்பா MTIT தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரூவன் ட்ரூத் இருக்கு எங்க கிட்ட படிச்சு சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு திருப்பி கூப்பிட்டு சொன்ன விஷயங்கள் எனக்கு எவ்வளவு என்னையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க சரியானபடி உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா MTITங்கிறது அடைய முடியாத ஒரு சிகரமோ அடைய முடியாத ஒரு இலக்கோ கிடையாது. சர்வசாதாரணமா அடையலாம். அதுக்கு வேண்டியது முயற்சி, அதுக்கு அதை பத்தின தீவிரமான ஒரு எண்ணம், ஆசை, செயல்பாடு. சரி, இதுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாங்க. பட் நாங்கள் எர்லி பேர்ட் ஆஃபர் கொடுக்குறோம். கடந்த 7ஆம் தேதி சொன்ன மாதிரி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 24 பயிற்சிக்கான ஃபீஸு 9,999 ரூபா தாங்க. இது இது வந்து 10,000 ரூபாய், அவ்வளோதான். சார் 10,000 ரூபா கட்டுமா? நண்பர்களே, பயிற்சி அப்படின்னா நம்ம ஒரு 12 லட்ச ரூபா சம்பாதிக்க போறோம்னா ஒரு 10,000 ரூபா கட்டினா தான் நுணுக்கங்களை கற்றுக்க முடியும். நண்பர்கள். அதனால இது ஒரு சின்ன முதலீடு தான். தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இது என்னோட கோட்பாடு. எப்பவுமே நான் ஃபாலோ பண்றது. தயக்கம் வர மாட்டேன். ஓகே, அவ்வளவுதானே, ட்ரை பண்ணுவோம், தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா நாலேஜ் கெயின் பண்றோம் இல்ல. ஒரு 10,000 ரூபாய் கட்டி நாலேஜ் கெயின் பண்றோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா, எப்பவுமே நம்ம கிட்ட கையில பணம் இருந்தா கூட அது எங்கேயோ போயிடலாம், நம்ம விட்டு போகலாம். ஆனா நம்ம கத்துக்கிற நாலேஜுங்கிறது நமக்கு இருக்கிற கடைசி இருக்கிற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் என்ன பண்ணும், நமக்கு ரெக்கரிங் இன்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதற்காக இன்வெஸ்ட் பண்ண தயங்காதீங்க. நீங்க இந்த பயிற்சியிலையும் சேரணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கான அந்த ஜிபே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. 2 நம்பர் கொடுக்குறேன் ஜிபேக்கு. என்னுடைய நம்பர் 9500455977. இன்னொன்னு 6380414996. இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பர்ல வேணாலும் ஜிபே பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம்.
ஏன்னா பயிற்சி 21ஆம் தேதி துவங்கிரும். நீங்க ட்ரை பண்ணு, நீங்க நான் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு எம்டிடி பண்ணணும்னு ஆசைப்பட்டா என்ன வேணும்னா, ஒரு பயிற்சி வேணும், ஒரு பயிற்சியாளர் வேணும், ஒரு கோச் வேணும். ஏன்னா அப்பதான் அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருக்கும், அப்பதான் அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருக்கும். அதனால யோசிக்காதீங்க. இந்த 999 பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த 299 வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் பிளான் மாஸ்டர் ப்ரோக்ராம். பிப்ரவரி 1, 2, 3. அதுக்கு 299 ரூபா. இதே நம்பர் பாருங்க, 63804 அனுப்பலாம். எம்டிஐடி பண்றவங்க, எம்டிஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 இதில் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். சரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நண்பர்களே. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். இப்போ நான் சொன்ன காம்பினேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இல்லை, நீங்க இந்த கோர்ஸ் பற்றிய டவுட்ஸ் கேட்கலாம். நண்பர்கள், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேட்ல இன்ட்ரெஸ்ட் உங்க பேரை போடலாம். இன்ட்ரெஸ்ட் உங்க பேர் போடலாம். நீங்க பேமெண்ட் பண்ணி இப்பயே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பணும். பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பணும். $299 ஒருத்தர் கட்டிட்டார். வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சொன்ன காம்பினேஷன்ல? டவுட்ஸ் இல்லைங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைய பயிற்சியில் கலந்துக்கிட்ட உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். என்னோட யூடியூப் சேனல் இருக்கு நண்பர்களே. புதுசாக யாராவது ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொல்றேன். எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமின்னு யூடியூப் சேனல் இருக்கு. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் மெயில் ஐடி தான் கேட்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் பாருங்க, இப்போ முந்தா நேற்று உங்களுக்கு பீமா ரத்னான்னு புது பிளான் போட்டிருக்கேன். நேற்று வந்து சில்ட்ரன்ஸ் நியூ மணி பேக் பிளான் 732 போட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது. ஜீவன் ஆசாத் அப்லோட் ஆக போகுது. வரிசையாக டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எல்லா பிளானுமே நான் எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னோட பேச்சை நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9500455977. எப்போனா நீங்கள் என்ன தொடர்பு பண்ணலாம். எந்த டவுட்டானு இருந்தாங்க. சப்போஸ் அந்த மாதிரி பயிற்சியில் இருக்கும்போது மொபைல் எடுக்க மாட்டேன், சைலண்டில் தான் இருக்கும். நீங்கள் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணீங்கன்னா நாங்கள் அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் நம்ம ஃப்ரீயான போது அதை பண்ணிவிடுவோம். ஸோ இன்னைக்கு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்கள் ஃபீட்பேக் இதில் நீங்கள் போடலாம். அதே நேரம் பிளான் பணம் மீட்டிங் 299 பணம் கட்டுறவங்க கட்டுங்க. எம்டிஐடி பண்ணணும். நானும் இந்த முகவாண்மையில ஒரு முறை ஒரு சாதிச்சு பார்க்கணும். நண்பர், ஒரு முறை எம்டிஐடி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்களே அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே மோட்டிவேஷன் வந்துடும். அந்த ஒரு முறை அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வரதுக்காக தான் இந்த விஷயம். கல்யாணி மேடம், சொல்லுங்க மேடம், பேசுங்க. சார் ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல் மேடம். அனைவருக்கும் இனிய. நீங்க சார் சொன்னது கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது மேடம், பேசுங்க. நண்பர் ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். சரிங்க சார், சந்தோஷ்க்கும் ஹாப்பி பொங்கல், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி பொங்கல் சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பேச வந்தீங்க சொல்லுங்க. சார் இப்ப இந்த என்டோன்மெண்ட் சொல்லுங்க. என்டோன்மெண்ட் பிளஸ் போட்டிருக்கீங்க சார். அது நீங்க போட்ட மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து 18 வருஷம் கேட்டிருக்காரு. மந்த்லி 5,000, இயர்லி 60,000 பண்ற மாதிரி. அது வந்து ரெகுலரா லைஃப் லாங் வருமாங்க சார்? 1,34,000 வந்திருக்கு. நான் பீமா மித்ரா ஆப் ஆல்ரெடி வச்சிருக்கேன் சார். நான் ஒரு 10 இயர்ஸ் பக்கம் வச்சிருக்கேன் நானு. அதுல போட்டு பார்த்தப்ப லைஃப் லாங் வர்ற மாதிரி இருக்கு சார். அது மாதிரி வருமாங்க சார்? என்ன பிளான் கேக்குறீங்க மேடம்? அதான் சார், அந்த நியூ என்டோன்மெண்ட் பிளஸ் தானே சார் அது? நான் இப்ப எடுத்தது என்டோமெண்ட் அந்த பிளஸ். காம்பினேஷன் கூட நீங்க 936ம் இந்த லாபம் அதுவும் போட்டிருந்தீங்கல்ல சார்? மேடம், நான் எடுத்தது என்டோமெண்ட் பிளான் 714. என்டோமெண்ட் பிளஸ்ங்கிறது யூலிப் பிளான். நீங்க எதுல கேக்குறீங்க டவுட்? நீங்க எல்லாம் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வாய்ஸ் உங்களுக்கு விட்டு விட்டு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அடுத்து அதான் சார், யூலிப் பிளான் தான் சார் நான் கேக்குறேன். மேடம், கல்யாண் மேடம், நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. இப்போ எனக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு, 7 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு 7 மணிக்கு எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அழைப்பேற்று கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து
உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு இந்த தொழிலை ஜெயிச்சுட்டே இருக்கலாம், சாதிச்சுட்டே இருக்கலாம், சம்பாரிச்சுட்டே இருக்கலாம் நண்பர்களே. ஸோ அந்த கருத்தை மட்டும் எப்போ மனசில் வச்சுக்கிட்டு கற்றுக்கிறது செலவு பண்ணதே எப்போ தயங்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்கள் வளர்ச்சிக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுங்க. நீங்கள் கட்டுற ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஃபீஸ் தான். ஆனால் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும். எங்கள் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆகையால் மீண்டும் அடுத்த பயிற்சியில் நம்ம சந்திப்போம். அதுக்குள்ள பயிற்சியில் சேரணும், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை தயக்கப்படாமல் என்னை கூப்பிடணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.